எனக்கு இந்த உதவி செய்த ரத்னகுமார் அண்ணாக்கும் அவருடைய தாய் தந்தை மணியம் வெள்ளையம்மா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி சைக்கிள் தருவாங்க. எங்களுக்கு ஒரு அன்றாட தேவை இருந்தது, டொய்லெட்டு, அதுவும் தந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அது முக்கியமான தேவையாக தான் இருந்தது எங்களுக்கு. இத்தனை வருஷமாக ஒரு டொய்லெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இப்படி ஒரு டொய்லெட் தந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த யூடியூப் செய்கிற இந்த அண்ணாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வரக்குள்ள நான் ரொம்ப கவலையோடு தான் இருந்தேன். என் மனசில் ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. எனக்கு இப்படி ஒன்றுமே இல்லையே, இவங்க என்னை கதிக்க சொல்கிறாங்களே, நான் என்ன செய்கிறேன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன்னா. ஆனால் இப்போ எல்லாமே எனக்கு எடுத்து சந்திக்காங்க. இந்த 2 அண்ணன்மாரும் ரொம்ப பாவம். அவங்க என்னை வீடு தேடி வந்து என்னை கதைக்க வச்சு இப்படி ஒரு உதவி செஞ்சுக்காங்க. இவங்களையும் கொஞ்சம் பாருங்க. ரோட்டு இந்த வளவுக்கு கொஞ்சம் பாரண்டா ரோட்டே இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தூரத்திலிருந்து வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இவங்களோட யூடியூப் சேனலில் இவங்க நிறைய பேருக்கு கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்களோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நீங்கள் அவங்களோட யூடியூப் சேனலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய வறுமைப்பட்ட ஆட்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றிருக்காங்க. அந்த 2 அண்ணன்மாருக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். உதவி செய்யணும்னு சொல்லி வரும். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கையில வந்து கிட்டத்தட்ட 2,65,000 பணம் வந்து இந்த இருக்கிற காசு வந்து இருக்கு. இந்த இருக்கிற பணத்தை வந்து நான் வந்து வரக்குள்ளைய வந்து பவித்ரன் சொன்ன விஷயம் என்னன்னா, காசு இருக்கிறது மேட்டர் இல்லை. காசு என்னதான் நம்ம கையில இருந்தாலும் இந்த காசை அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு யாருக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட ஜெர்மன் தேசம் சரியா, நம்மளோட ஜெர்மன்ல வந்து இருக்கிற ரத்னகுமார் குடும்பம், அவரோட வந்து சேர்ந்து நிரஞ்சன அக்கா, அதோட வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா மணியம் வெள்ளையம்மா, உதவுங்கரங்கள் ஊரேலு, இந்த இருக்கிற இவங்களுடைய ஆசையின் ஊடாக வந்து இந்த ரத்னகுமார் குடும்பமும் அவர் மனைவி நிரஞ்சனா வந்து சேர்ந்து இந்த இருக்கிற காசை வந்து வாரி வழங்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல பணம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களோட கையில வந்து செஞ்சிருக்காங்க. அது லுமால் லேடிஸ் இருக்கு. ஆனா இந்த லேடிஸ் வேற, அந்த லேடிஸ் வேற. இதுதான் இந்த கேர்ள்ஸ். அது வந்து 20 வருஷம் வரண்டி. லுமாலாக்கா 20 வருஷம் வரண்டி. இதுக்கு 11 வருஷம், இதுக்கு 11 வருஷம் இருக்கு, இதுக்கு 5 வருஷம் இருக்கு. இது 20 இயர்ஸ் கம்பெனி வாரண்டி, ஃபோக் அண்ட் ஃப்ரேம் ஒன்லி, 50,000. சரி, இதை வச்சு உங்களுக்கு கேட்டுமா ஓடி பாரு மச்சான், என்ன உள்ளது அண்டி? ஹெல்மெட் எங்க நீ பாத்தியா? இப்ப ஏன் இந்த பள்ளத்துல விட்டு எடுக்கா? அன தூரம் போ, வா. இந்த மடிவத்தான் ஓடுது மக்களே, வேண்ட ஓட கொடுத்தா தெரியும் தானே. ஓடி போயிட்டான். ஏண்டா இப்ப நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நிறைய பேர்ட்ட காசு இருக்கும். அந்த காசை வந்து தங்கச்சி இப்ப உங்கள்கிட்ட ஒரு 1 கோடி வச்சிருக்கீங்க சரியா, நீங்க இளமக்களை உதவி செய்வீங்களா? மனசு வரும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? வீடியோ காலில் உண்மையை சொல்லணும். செய்ய மாட்டீங்களா? பார்த்தீங்களா, இதுதான் விஷயம். என்னண்டா அந்த மனசு இருக்கணும். ஆனா கௌஷிகா, கோவில் குடியிருப்பு, பனிச்சங்கனி சரியா, முகாமையாளர், பட்டி பாய்ஸ், மட்டக்களப்பு. மேற்படி பேருடைய நான் உதவிக்காக பெற்றுக்கொண்ட தையல் இயந்திரத்தையும் துவிச்சக்கர வண்டியையும் எந்தவொரு காரணத்திற்காகவும் விற்பனை செய்ய மாட்டேன் என உறுதியளிக்கின்றேன். சரியா? ஓகேயா? இல்லை, சைன் பண்ணுங்க. இருள் நிறைந்த வாழ்க்கையில் ஒளி வந்து சேர்ந்ததே, ரத்தினகுமார் அண்ணா நீங்க வந்ததாலே. கண்ணீர் துடைக்கும் கரம் நீங்க தந்ததே, கஷ்டம் கொண்ட மனசுக்கு நம்பிக்கை வந்ததே. மணியம் வெள்ளையம்மா நல்லாசிகள் சேர்ந்து மனிதநேய பாதையில் தீபம் போல நீங்க நின்று உதவும் கரங்கள் ஊரேழு பெயரிலே இன்று. ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட கையில் வந்து மக்களே
பாருங்க எவ்வளவு பெரிய காசு தொகை ஒன்று எங்க கையில வந்து இருக்குன்னு சொல்லி இவ்வளவு காலம் வந்து நாங்க ஒரு 500 ரூபா காசு ஒரு 5000 காசை வந்து கூட காசு மாதிரி காட்டணுமென்றதுக்காக வந்து 100 ரூபா வந்து மாத்தி போட்டு நாங்க இப்படி வந்து காட்டுறாங்க. அதாவது நாங்க இவ்வளவு காலம் செய்த உதவியில் வந்து 5000 10,000 சரியா மேக்சிமம் 10 வைங்களேன். சிலவில் இருந்துட்டு இருக்கா 1 லட்சம் வரும். ஒரு 30 குடும்பத்துக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வரும். இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கையில வந்து கிட்டத்தட்ட 2,65,000 பணம் வந்து இந்த இருக்கிற காசு வந்து இருக்கு. இந்த இருக்கிற பணத்தை வந்து நான் வந்து வரக்குள்ளைய வந்து பவித்ரன் சொன்ன விஷயம் என்னன்னா, காசு இருக்கிறது மேட்டர் இல்லை. காசு என்னதான் நம்ம கையில இருந்தாலும் இந்த காசை அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு யாருக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, நம்மளோட ஜெர்மன் தேசம் சரியா, நம்மளோட ஜெர்மன்ல வந்து இருக்கிற ரத்தினகுமார் குடும்பம், அவரோட வந்து சேர்ந்து நிரஞ்சன அக்கா, அதோட வந்து சேர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா மணியம் வெள்ளையம்மா, உதவுங்கரங்கள் ஊரேலு, இந்த இருக்கிற இவங்களுடைய ஆசையின் ஊடாக வந்து இந்த ரத்தினகுமார் குடும்பமும் அவர் மனைவி நிரஞ்சனா வந்து சேர்ந்து இந்த காசை வந்து வாரி வழங்கி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல பணம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களோட கையில வந்து செஞ்சிருக்காங்க. ரத்தினகுமார் குடும்பத்தை உண்மையா மறைக்கல. இந்த பெரிய போன் ஒரு கடை கிட்டத்தட்ட அவங்க எங்களுக்காக போட்ட பணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியான அமௌண்ட் வந்து சொன்னாலும் ஓகேவா இருக்கும். அப்ப அவர் எனக்கு போட்ட காசு 3,68,514 ரூபா 12 சதம் சரியா. 3,68,514 ரூபா 12 சதம் வந்து இந்த உதவி பயணத்துக்கு வந்து போட்டிருக்கேன். இது என்ன காரணத்துக்காக இந்த காசு வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே, நீங்க எல்லாருமே வந்து பார்த்திருப்பீங்க, வாகர பிரதேசத்துல அடுக்கு 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 அடுக்கா நாங்க வந்து வீடியோ வந்து போட்டுக்கொண்டே இருந்தோம். ஒரு ஆளுக்கு கரண்ட் பிரச்சனைன்னாங்க, ஒரு ஆளுக்கு டாய்லெட் பிரச்சனைன்னாங்க, ஒரு ஆளுக்கு சைக்கிள் இல்லைன்னாங்க, இப்படி ஒரு ஆள்ற கடைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு வேணும்னாங்க, சில்லறை கடைன்னாங்க. சில்லறை கடைன்னு சொல்லி சில்லறை கடையை போய் பார்த்தா சில்லறை கடைக்குள்ள ஒண்ணுமே இல்லை. நான் அவங்ககிட்ட சொன்னேன், என்னன்னா உங்களோட கடையில இப்ப நீங்க கடைன்னு சொல்றீங்க, இந்த கடைக்குள்ள ஒன்றுமே இல்லை. இதை விட எங்கட வீட்டை நிறைய சாமான் இருக்கு, எங்கட வீட்டை கிச்சன்ல நிறைய சாமான் இருக்கு. அப்ப அதை சில்லறை கடைன்னு சொல்றேன். அப்ப அப்படி ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து அந்த ஊருக்குள்ள போன உடனே பாஸ்டர் சொன்னேன்டா 2 சில்லறை கடை இருக்கு, அவங்களுக்கு சாமான் கொடுக்கணும் தம்பியா சரி ஹாஸ்டர். அப்ப நான் யோசிச்சு, என்னடா சில்லறை கடை இருந்தா அவங்க பிசினஸ் மேன் தானே, அவங்களோட கையில காசு இருக்காதா, அவங்கள எனக்கு நம்ம உதவி செய்யணும் நான் வந்து யோசிச்சது. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள போனா வெளியால கடை நான் பேர் உள்ளுக்குள்ள போனா ஒரு ஒண்ணுமே இல்லை சரியா. அந்த வகையில ரத்தினகுமார் குடும்பத்துக்கு, நிரஞ்சன அக்காவுக்கு, மணியம் வெள்ளை அம்மாவுக்கு எங்களுடைய பெடி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வந்து பெரிய ஒரு நன்றி வந்து தெரிஞ்சு கொள்றோம். எல்லாத்தையும் தாண்டி என்ன ரத்தினகுமார் அண்ணாக்கு வந்து யாருன்னு தெரியாது, பவித்ரனை யாருன்னு தெரியாது, அந்த வாகர பிரதேசத்துல இருக்கிறவங்களை யாருன்னு சொல்லி தெரியாது. ஒரு ஜஸ்ட் நாங்க ஒரு மாசம் பழக்கம் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. எங்களை நம்பி மட்டக்களப்பு வந்ததே, மட்டக்களப்புக்கு அண்ணா வந்து வந்தது இல்லை. அதையெல்லாம் தாண்டி எங்களை நம்பி அவர பணத்தை எங்களுக்கு போட்டு நாங்க சின்ன பொடியினு சொல்லி அவர் பயப்படாம என்னதான் இருந்தாலும் பொறுப்பா சரியான விதத்துல இந்த இருக்கிற பணத்தை கொண்டு கொடுப்பானு சொல்லி எங்களுக்கு இந்த இருக்கிற காசை வந்து நீங்க போட்டதுக்கும், இப்ப எங்களை மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் இருக்கு, இப்ப நாங்க தான் செய்யணும்னு சொல்லி இல்ல, நிறைய பேர் இருக்கு. ரத்தினகுமார் அண்ணாக்கு நிறைய கண்டெக்ட்ஸ் இருக்கு, அவங்க மூலமா செய்யலாம். ஆனா எங்களை தேர்ந்தெடுத்து எங்கள் மூலமா இந்த உதவியை செய்யறதுக்கு உண்மையாவே கடவுளுக்கு பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு கொண்டு, அதோட ரத்தினகுமார் குடும்பம், மணியம் வெள்ளையம்மா, அம்மா அப்பாட ஆசையோட இந்த இருக்கிற வேலையை வந்து நாங்க தொடர்ந்து செய்ய போறோம். இன்றைக்கு நாங்க என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே, நான் டக்குன்னு பவித்ரன் கதைக்கு ஒரு பவித்ரன் சொல்லுவான், இன்றைய ப்ரோக்ராம் வந்து இன்னும் நடக்க போகுது, டக்குன்னு சொல்ல டைம் இல்லை. இன்றைய ப்ரோக்ராம் என்னன்னா, அந்த கடைக்கு சாமான் எடுக்கணும் 1 லட்சத்துக்கு, சில்லறை கடைக்கு சாமான் எடுக்கும். அடுத்து சைக்கிள் வாங்கணும். அதுக்கு பிறகு மேசனுக்கு கூலி கொடுக்கும் அந்த சாமானுக்கு முன்னுக்கு அட்வான்ஸ். அதாவது மேசனுக்கு வந்து டாய்லெட் கட்டுறதுக்கு வந்து 1,62,500 வந்து சொல்லியிருக்கேன். அதுல ஒரு 5 ரூபா 10 ரூபா சில கணக்கு நான் புள்ளையா சொல்லலாம், நான் போன்ல பார்க்கலாம். 1,62,500 சம்திங் சரியா. அப்ப அவர் வந்து அந்த சாமான் எல்லாம் வந்து வாங்குறதுக்கு இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் காசு வந்து கட்டுறாரு. அப்ப வாழைச்சேனிக்கு வந்துட்டு கால் பண்றேன்னு சொல்லியிருந்தோம்னா, அப்ப அவருக்கு வாழைச்சேனிக்கு போயிட்டு, இப்ப நாங்க வாழைச்சேனிக்கு போறோம், கும்புருமுலை ஜங்ஷன்ல நிக்கிறோம், அங்க போயிட்டு அவருக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து சாமானை வாங்குங்க அண்ணான்னு சொல்லி போட்டு அவரை சாமானை வாங்க வச்சு போட்டு, அதுக்கு பிறகு நாங்க சைக்கிள் வாங்கணும். சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
புது சைக்கிள் பிராண்ட் நியூ தான் வாங்க போறோம். ஆனா சர்வீஸ் பண்ண மாதிரியே இருக்கிற ஒரு சைக்கிள் தான் எடுத்துட்டு போறோம். ஏன்னா சர்வீஸ் பண்ணாம நான் வாங்கினோம்னு சொன்னா அதுக்கே ஒரு நாள் 2 நாள் வந்து போயிடும். அப்ப எங்களோட இந்த இருக்கிற வேலைகளை இந்த உதவி திட்டங்களை வந்து செய்யறது கொஞ்சம் டிலே ஆயிடும். அதனால நாங்க ஆல்ரெடி ஒரு கடையில புதுசாவே சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்களா மோட்டை மாடியில, அந்த இதையும் வாங்க போறோம். அந்த சைக்கிள் வாங்குற பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள, 50,000 ரூபாய் விட குறைய வாங்குறனாலும் வாங்கலாம், இல்லைன்னா 50,000 ரூபாய்க்குள்ள வாங்கலாம். இனி உண்மையாவே எங்களுக்கு விலை தெரியாது. நாங்க இனிதான் கடைக்கு போறோம், இனிதான் பார்க்கிங் பண்ண போறோம், இனிதான் குறைச்சு கேட்க போறோம், குறைச்சு கேட்டு எடுக்க போறோம். அதுக்கு பிறகு அந்த இருக்கிற சைக்கிளை ஆட்டோ மூலமாக ஏற்றி அனுப்பணும். பிறகு இந்த இருக்கிற மேசனா அவ்வளவு சாமானியம் வந்து ஒரே ட்ரிப்ல வந்து கொண்டு போகணும். ஏன்னா 2-3 ட்ரிப் செய்யல, 2-3 ட்ரிப் செஞ்சா அந்த அவர் 1,62,500 அவரோட பட்ஜெட் பிழைக்கும். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கெண்டரைக்கு தான் செய்யறாரு. 1 கிலோமீட்டர் டைம் வந்து போகும்னு சொல்லி இருந்து 1 கிலோமீட்டர் டைமுக்குள்ள அவரோட கூலி அவர் எல்லாமே வந்து செய்ய போறாங்க. உண்மையாவே எங்களுடைய பேடி பஸ் யூடியூப் சேனலூடாக இது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நாங்க வந்து குடிலுக்குரிய தகரங்கள் அதெல்லாம் கோழி கூடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆனா இப்பதான் முதலாவது எங்களுடைய யூடியூப் சேனலூடாக ஒரு டாய்லெட்டை நாங்கள் கட்டி கொடுக்க போறோம். ஒரு மலசல கூடம்ன்றது ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு அடிப்படை தேவை. இதை வந்து நம்ம கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும். ஆனா நாங்க ஒரு கல்லை வச்சு சிமெண்டை வச்சு அடிக்கல்லை வச்சு கட்ட போற முதலாவது கட்டுமானம் வந்து நம்ம ரத்தினகுமார் குடும்பத்தின் மூலமாக இது நிறைவேறு என்று சொல்லி நான் நினைக்கக்குள்ள வந்து பெரிய சந்தோஷம் வந்து படுறேன். முதலாவது மேச மேல முதலாவது மேச பெரிய கட்டுமான வேலை இது. ஏற்கனவே இது செஞ்சிருக்கமே பூசி என்னது கொத்தி பூசி இருக்கேன். அதுவும் ரத்தினகுமார் அண்ணா மூலமா அதுவும் அண்ணா மூலமா. அப்ப உண்மையாவே நன்றி வந்து தெரிவிச்சு கொள்றேன். இதுல வந்து நான் யாருக்கும் வந்து தேங்க் பண்ண விட்டு இருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. இனி இப்ப வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10:21 உங்களுக்கு விளங்கும் போது என் போன தான் லேட் ஆயிரும் 10:21 டைம் வந்து விளங்கும். நிறைய வேலை இருக்கு மக்களே. சும்மா நான் இப்போ உங்களோட கதைக்கணும், உங்கள்கிட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லணும்ன்றதுக்காக தான் இவ்வளோ நேரமாக இருந்து கதைக்கிறேன். இனி போயிட்டு பாஸ்டர் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் சேர்ச்சில் நிற்கிறேன். அவருடைய போயிட்டு கதைச்சிட்டு அதுக்கு பிறகு ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 3-4 வீடியோ இன்றைக்கு மட்டுமே செய்யணும். முதலாவது வீடியோ டாய்லெட் வேலையை பார்க்கணும். அதுக்கு பிறகு அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில்லறை கடைக்குரிய சாமானை வந்து வாங்கணும். அது வந்து வாகரையில் வாங்கலாது. வாகரையிலேருந்து திரும்ப டவுனுக்கு ஓட்டமாடிக்கு வரணும். ஓட்டமாடிக்கு வாகரைக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 20 கிலோமீட்டர் சரி, 20 கிலோமீட்டர் சரி ஓட்டமாடல. அதாவது நாங்க ஹெல்ப் பண்ண போற இடம் வந்து வாகரையில இருந்து வாழைச்சேனை அந்த கேப். அது வந்து இப்ப நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் நாங்க 20 கிலோமீட்டர் போகணும் இல்லைங்க. அப்ப வாகரையில இருந்து 20 கிலோமீட்டர் வந்துதான் அந்த சாமானை வாங்கி திரும்பி ஆட்டோல ஏற்றிட்டு கொண்டு போய் கொடுத்து அந்த வீடியோ முடிக்கணும். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற என்ன செய்யணும்? சைக்கிள் வாங்கணும். சைக்கிள் இப்போ போக்கில் வாங்கிட்டு போயிடலாம். சைக்கிள் வாங்கிட்டு எப்படி கொண்டு வரும்? ஆட்டோல ஒன்று பிடிச்சே தோணியா? நம்ம இப்படி செய்வோம். நம்ம சாமான் வாங்கக்குள்ள சைக்கிளையும் வாங்குவோம். சாமான் போய் மேசனுக்கு இப்ப காசை போய் எடுத்துட்டு இந்த ஒரு பிரச்சனை கேளுங்க. 2,60,000 நாங்க கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டக்குன்னு நான் கணக்கு சொல்றேன். நீங்க எப்படின்னு சொன்னா மேசனுக்கு 1,00,000 ரூபா கொடுக்கணும். சரியா? மேசனுக்கு 1,00,000 கொடுக்கணும். மேசனை கொண்டு சாமான் வாங்குறதுக்கு கொண்டு அவன் சில்லறை கடைக்கு. அதுக்கு பிறகு இதுக்கு ஒன்று அது ஒரு பெட்ரோலுக்கு 5. பெட்ரோலுக்கு 5,000. அதுக்கு பிறகு ஏற்றுக்குழி ஆட்டோ கொண்டு ஒரு சாமானுக்கு 4,000. 5,000 போடுவோம். 4,000. அடுத்தது இதுக்கு 50, சைக்கிள் 50. பிறகு சாப்பாடுக்கு 3,000 போட்டுருவாங்க. சாப்பாட்டுக்கு ப்ளஸ் 3,000 மொத்தம் 62. 65 எடுத்திருக்கு. 3,000 இது கூடி குறைஞ்சிட்டா எக்ஸ்ட்ரா வரும். 2,62,000 ரூபாய் இப்ப இந்த இன்றைய நாளுக்குரிய பட்ஜெட். நாங்க ஒரு 3,000 காசு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கோம். வேண்டாம் சச்சல ஒரு 1,000-2,000 ரூபாய் ஷோர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா போட்டு சேருக்கு எமர்ஜென்சி பர்பஸுக்காக மாத்திரம் அப்படின்னு சொல்லி 2,60,000 எடுத்துட்டு போயிட்டு. ஆனா காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அக்கௌண்ட்ல இருந்து காசை வந்து இவனுக்கு வந்து 2,65,000 காசை வந்து இவனுக்கு போட்டுட்டேன். அப்ப போட்டா இவன் வந்து போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு எடுக்க போனா 2,00,000 ரூபாய் மட்டும்தான் விட்ரோல் பண்ணலாம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற பேங்க் வந்து பூட்டி. பேங்க் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பூட்டி. அப்ப காசு எடுக்கல. ஏன்னா ஒரு நாளைக்கு ஏடிஎம் லிமிட் வந்து 2,00,000. ஆனா இந்த ஏடிஎம்ல எடுக்கலாம்டா ஒரு 10,00,000 ரூபாய் எடுக்கலாம்டா. கூட்டணும் மச்சான். நீ கூட்டணும். கூட்டலனா இவன் கூட்டாக மாட்டேன். அப்ப எந்த ஏடிஎம்ல எடுக்கலாம். ஆனா
நான் எந்த பேங்க் வந்து எங்கட மட்டலுக்குள்ள மட்டும்தான் இருக்கு ஃப்ரீமியன்னு சொல்லி. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அது நான் வேற பேங்க்ல கொமர்ஷியல் பேங்க் வச்சிருக்கேன், அதுல கார்டு வந்து வச்சிருக்கிறது இல்லை. என்னடா ஒரு 5 ரூபா 10 ரூபா வந்து அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கேன்னா கார்டு இருந்து அப்பப்போ போயிட்டு உருவி போட்டு அது கார்டு எடுக்க வச்சிருக்கு. அது இப்ப எனக்கு வேற மாதிரி ஒரு பிரச்சனையா மாறிட்டு. சரி, இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, இப்படியே போயிட்டு சரியா பவித்ரன் பாஸ்டர் அக்கௌண்ட்டுக்கு தான் காசு வந்து போட்டிருக்கோம்னே. அந்த காசை வந்து நாங்க இப்போ ஒரு 65 ரூபா காசு வந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு அவர்கிட்ட போயிட்டு வாங்குறதுக்கு பூரா அந்த காசை வாங்கி எடுத்துட்டு அப்படியே நீ நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் செய்ய போறோம். இந்த வீடியோ வந்து யாரா வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்க மக்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கோட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, இந்த வந்து ஒன்று இருக்கேன். இது சரி வாழைச்சேரியில் வந்துட்டேன். அக்கௌண்ட்ல காசு 2,60,000 விற்ற உடனே 2 லட்சம் தான் அலௌட் சொல்லி வந்துட்டுடாப்பா. பிறகு இப்ப இன்னொரு ஆள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுட்டு போய் ஒன்று அவன் அக்கௌண்ட்டுக்கு போட்டு தான் இல்லாம இங்க என்னண்டா என்ன செய்யறேன் பிளான சொல்லுங்க. மண்டை குழம்பு போயிருக்கு. என்ன செய்யணும் நீங்க சொன்னது நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி இல்ல நான் பார்த்தேன் என்னண்டா மேசனுக்கு காசு கொடுக்குறேன் நீங்க வாழைச்சேனை வச்சு. ஓகே, அவரை சாமான எடுத்து வர சொல்லுங்க. யாரு? மேசனை சாமான எடுத்துட்டு வர சொன்னா அவர பிரச்சனை முடிஞ்சு. ஓகே சரியா? ரெண்டாவது பிரச்சனை வந்து நாங்க அந்த கடைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு சாமான் வாங்கணும். ஓகே, அதோட வந்து அடுத்தது வந்து சைக்கிள் வாங்கணும். ஓகே, இது 2 பிரச்சனையும் எப்படி செய்யலாம்னு சொல்லுங்களேன். இப்ப நீங்க அந்த வயசுக்கு மூத்தாள். ஐயோ இப்படி ஒரு கதை. நீங்க சாமான வாங்குங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கடைக்குரிய சாமான். இல்ல என்ன பாக்குறேன்டா உண்மை எனக்கு கடைக்குரிய சாமான் பாக்குறதுக்கு அனுபவம் இல்ல, தெரியாது. சும்மா கடாங்குடாங்கன்னு சொல்லி வாங்கினாலும் பிரச்சனை. அப்ப அவையும் வந்த அவைக்கு தானே தெரியும் கடைக்கு அவைக்கு என்னென்ன தேவைன்னு அத்தியாவசியம். அடுத்த ஆட்டோல ஏற்றி அனுப்பி விடுறீங்களா? அப்ப நீங்க வர மாட்டீங்களா? ஏன் தெரியுமா, இனி பஸ்ஸோட வந்து கொஞ்சம் கதைக்கணுமே. நம்ம சில்லறை கடை போட போறோம், நமக்கு லாபத்துக்கு தான் தரணும் வேண்டாம். அப்ப நான் உண்மையா அப்ப அந்த அம்மாவுடைய வந்து அவரையும் அனுப்பி விடுறீங்களா? அப்ப அவர் அனுப்பிவிடணும். ஓகே, அப்ப அவருக்கு பார்த்து அதை கொடுக்கணும். தெரிஞ்சு போச்சு பிரச்சனை எல்லாம் பண்றோம். சரி, நான் அனுப்பிடுறேன். அவரே உங்களுக்கு உதவி மாதிரி பிள்ளைங்களே, அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்யறது மாதிரி அவர் அனுப்பிடுறோம் நான் உங்களுக்கு. சரி ஓகே சரி ஓகே ஓகே. அப்ப இப்ப அனுப்புறீங்களா? அப்ப இப்ப அனுப்பிடுறோம். டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும். இது என்ன சொல்றேன், இந்த உங்களோட ஆட்டோக்குரிய அந்த பெட்ரோல் சார்ஜஸ் தருவேன், அது பிரச்சனை இல்லை சொல்லிட்டேன் நான். பெட்ரோல் சார்ஜஸ் மட்டும் தான் தருவீங்க. ஓ பெட்ரோல் தர மாட்டீங்களா? என்னது என்ன சாமான்? வேஸ்டேஜ் இல்ல, அதானே அதெல்லாம் கால்குலேட் பண்ண ஆட்டோட காசு வந்துருமே. ஆட்டோட ஜீரோ இங்க அனுப்பிவிடுங்க ஒருக்கா. அப்ப நம்ம அப்படி செய்வோம் சரியா? அப்படி செய்வோம். ஓகே. சைக்கிள் எங்க ஏத்தலாம்? சைக்கிள் ஏத்தல மாட்டோல. சைக்கிள் ஏத்தனா அதுக்கு தனியா சார்ஜ் வரும். பரவாயில்லையா? சரியா? பிளாட் தானே. இங்க சொல்லுங்க. எப்படி செய்வோமே அந்த அவர்ட்ட மேஷன்ட்ட கேளுங்க. நீங்க என்னத்துல சாமான் எடுத்து வர போறீங்க? அப்ப அவர் டிராக்டர்லடா நம்ம சைக்கிள்ல டிராக்டர்ல ஏத்திட்டு வர மாதிரி கீறுபடாதா? கீறுபடாது. அதுக்கிட்ட வார்த்தை சொல்லி ஏத்துறாரு. அப்படியேதான் செய்வோமே. அப்ப இதை விட நமக்கு ஒரு இதுல அவருக்கும் சொல்லி கொடுக்கணும். அப்ப அவர் அதுல செஞ்சிருவாரு. அப்ப இப்ப நீங்க காசு கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் பேசி போட்டு எனக்கு எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது ஒழுங்கு பண்ணுவோம். நமக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். அடுத்தது அந்த இருக்கிற அம்மா வந்து நம்ம சாமான இப்ப வேண்டி கொடுத்துட்டு அவளை வீட்டை போயிட்டு திரும்பி அவளை வீட்டை வந்து ஏத்திட்டு வர மாதிரி வீடியோ எடுக்கணும். அப்பதான் நான் யூடியூப் போடல, அவன் ஏத்திட்டு வீட்டை போயிட்டு ஏத்திட்டு வந்த மாதிரி. இல்ல கார்லயோ ஆட்டோலயோ
நான் கார்ல ஏத்துறேன் பிரச்சனை முடிஞ்சு. இது எல்லாம் செய்ய நம்ம விளையாட்டு காட்டுற ஓட்டுற மாதிரி போய் நம்ம ஏதாவது செய்ய. சரி சரி சாப்பிட்டீங்களா? இல்லையே. சரி சரி ஏதாவது வாங்கி சாப்பிடும் பார். ஓகே ஒரு கல்ல வேலையே சீரைக்கு நமக்கு தெரியல மக்களே. கடைசி அவங்ககிட்டயே சொல்லிட்டேன் வேற இல்லை ஏன்னு சொல்லுங்க டைம் இல்லை. அவட வீட்டை போய் அவைய ஏத்திட்டு வர வந்து பெட்ரோல் டபுள் செலவு. சரியா நம்ம அப்ப கொஞ்சம் பிளானிங்க தான் செய்யணும். சரி என்ன ரத்னகுமார் அண்ணாட காசு தான் இருந்தாலும் நம்மள காசு மாதிரியானே அதை பார்க்கணும். அவர் சொன்ன தம்பி பிரச்சனை நீ நெஞ்சில வேண்ட எடுத்து செய்யண்டி அதுக்காக நம்ம இல்லாத அப்படி செய்ய இல்லாது. சரி மக்களே இருங்க. ஓகே அதே அதே. ஹலோ ஆமா சொல்லுங்க. ஓகே எல்லாம். ஓ எல்லாம் ஓகே, நீங்க அனுப்பினீங்கன்னா சரி. சரி அவங்க இங்க இருந்து என்னென்ன சாமான்டு இது செஞ்சு தந்தா உங்களுக்கு கஷ்டமா வாங்கிட்டு வர? அப்படி அப்படின்னா ஓகேயா? இதை எடுத்து தந்தாங்கண்டா சாமான் என்ன சொல்லி சொன்னாலும் ஓகே. ஓ அது ஓகே. அப்ப என்னத்துல ஏத்துரு? ஏற்றதுக்கு பாப்பா நான் இப்ப டாட்டு ஒழுங்கு பண்ணி தர வரான் அனுப்பிடுவா. அப்படி சரிங்களா? அப்ப சரியா என்ன செய்யறேன் கவனிக்கவே இல்லை. உங்களுக்கு நீங்க சாமான் வாங்குறதுக்கு நான் உங்களுக்கு கடையோட சொல்லி ஒரு ஆள் நம்பர் உங்களுக்கு உங்களோட கோல் எடுக்க சொல்றேன். கடைக்காரனியா? இல்ல இல்ல நான் ஆட்டோல ஒரு ஆள் அனுப்பிடுறேன். அவருக்கு கொஞ்சம் தெரியுமா அப்ப அவரு காட்டுவார் உங்களுக்கு எந்த கடையில சாமான் எடுக்கலாம்னு. அவட்ட என்னென்ன சாமான் வேணும்ன்றதை எழுதி தர சொல்றேன். சரி 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 அவ டக்குன்னு செஞ்சீங்கன்னா தெரியாது. நான் போய் வாழைச்சியில் நினைக்கிறேன். ஓட்டமாடலாம் இல்லைங்க. ஓட்டமாடி நினைக்கவா? ஓட்டமாடலாம் அந்த ரவுண்ட போட்டுக்கிட்டான் அந்த அதுக்கு நீ அன்றைக்கு சாமான் எடுத்தோம் அந்த கடைக்கு முன்னுக்கு இருக்கிற கடையெல்லாம் கடைகளுக்கு சாமான் எடுக்கிறவங்க. சரி 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 ஓகே ஓகே. இல்ல அதைத்தான் நான் சொன்னேன். இப்ப நான் அதான் வச்சுட்டு இப்ப நம்ம வீட்டுடா சும்மா சில்லறை கடையில வாங்கல. இப்ப பிஸ்கெட் 100 ரூபான்னு சொன்னா அந்த 100 ரூபால 20 ரூபா குறைச்சி தரணும். அப்ப அவங்க வித்த லாபம் வரும். அவன் 100 ரூபா அடிச்சிருக்கிற 100 ரூபாய்க்கு விற்கலாமா? ஆனா அவையும் வரணும். அவையும் வரணும். சாமான் எழுதி அனுப்புறதை விட அவன் போய் ஏத்திட்டு என்ன பொறுத்தவரை அதுதான் நல்ல மட்டும் வாங்குறேன். அவன் ஒன்று தேவையில்லை ஒன்று வேணும் சரி நான் அவடத்திட்ட மைண்ட் மாறும். சரி இப்ப கதையை விட்டுட்டு பீப்புள்ஸ் பேங்க் டக்குண்டு அந்த சம்பத் கொமர்ஷியல் ஓ ஓங்க மேன் இதுக்கு முன்னுக்கு போலடா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு போல. எந்த ஹாஸ்பிட்டல்? வாழைச்சல் ஹாஸ்பிட்டல் முன்னுக்கு முன்னுக்கு திருப்பி இருக்கும். இங்கெல்லாம் இல்லைண்ணே. இல்லடா இது கொமர்ஷியல் தான் இருக்கு. இல்ல திருப்பணும். டைம் என்னடா 10:59. எப்படி போனாலும் இந்த 11 மணி 12 மணி ஆகுதுடா. அடிமைஞ்சா மேசனுக்கு இதுலயா இந்த அடிக்கு? ஓ மேலேருந்து பாரு. என்னன்னு சார் நிச்சிக்கா? 436 அதான் 2ஆம் நம்பர். அது இல்ல அது இல்ல இதா 1 லட்சமா? 1 லட்சம். ஹலோ அண்ணா அந்த பீப்புள்ஸ் பேங்க் முன்னுக்கு நிக்கிறேன் அண்ணா. வாங்க சரி. லட்சம் க்ரௌடா இருக்குண்ணே. சரியா நான் க்ரௌடா? நீ அப்படி இறங்கி பின்னுக்கு இருந்தீங்கன்னா நான் இதுல வச்சு ஆள்கிட்ட விளக்கங்களை வீடியோலையும் அவர் வந்துரு. ஓ ஈஸி அதுதான் ஈஸி. காஞ்சி போட்டு அந்த சைக்கிள் ஏற்றி வரலாமா? என்ன கேளு அப்படின்னா அதையும் ஓ அப்படி செய்யல. அவ இறங்கி பின்னுக்கு இருக்கு. ஓ இந்த மைக்
காலுக்குள்ள கைக்குள்ள எல்லாம் காசை தான் கிடைக்கும். அதுக்கு எல்லாம் தோண முடியும். இது வாங்க போயிட்டான், ஆரஞ்சு வாங்க போயிட்டான், 100 ரூபா காசு எடுத்துட்டு இவ்வளவு இல்லை இல்லை ரெண்டு சொல்லுங்களே. ஐயோ ஐயோ. வந்தோடனே கண்டினியூ பண்ண ரைட்டா. நீங்க அவரா அண்ணா நீங்களா? அவரா மேசம் போலடா அந்த அண்ணா. வாங்க உள்ளுக்குள்ள வாங்க. சரி பிரச்சனை வாங்க. ஏறுங்க இல்லை ஏறுங்க அவருக்கா காய்ச்சிட்டு போய். சரி பிரச்சனை. இதா காசு இந்தாங்கண்ணா. 10 20 30 40 50 60 70 80 90 100 இந்தாங்க 1 லட்சம். சரியா எண்ணி பார்த்துருங்க. ஒரு டோட்டல் கணக்கு எவ்வளவு சொன்னீங்க? 67,500 போட்டுருந்தேன். 67,500. சரி ஓகே. இப்போ நீங்கள் சாமான் எடுத்துகிட்டு வருவீங்களா அங்கே வாகரைக்கு? என்ன மாதிரி செய்ய போறீங்க? இந்த கல் வைக்கிற அப்படியே? ஓ இன்றைக்கு கல் வச்சு குழி தோண்டி கல் வைக்கணும். கல் வைக்கணும். ஓ இப்போ கல் வைக்கிறது ஒரு அளவில் செய்வோம். இப்போ சாமான்லாம் இன்றைக்கு ஏற்றிட்டு வருவீங்களா இல்லாட்டி? இல்லை நான் இன்னைக்கு போய் தான் ஓட நான் அந்த வேலை கொஞ்சம் கடைக்கு முடிச்சு போடும். ஆனால் கல் வைக்கிறேன்னு சொன்னால் நான் வருவேன். இப்போ உங்களுக்கு நான் இப்போ கல் வைக்க தான் போகிறேன், வாகரைக்கு தான் போகிறேன். அங்கேயா? ஓ இப்போ நான் சீவந்தோண்டும் கல் கொஞ்சம் ஏற்றிட்டு வரேன். அதான் அதுக்கு இந்த சாமானை கொண்டு வர போறீங்க. நாளைக்கு மிச்சம் வாங்க போறீங்க? நாளைக்கு வாங்கி செய்ய போறீங்க. அப்படியா? எத்தனை நாளில் முடிச்சு தருவீங்க? 6 கிலோ மேலே முடித்தா கொஞ்ச நேரத்தில் செய்யற கஷ்டமா? என்னடா கட்டுனா அப்புறம் அங்கே பிளேட் அடிக்கிறதுக்கெல்லாம் காயணுமா? இப்போ காஞ்சி பிளேட் அடிச்சோம்னு சொன்னா அது உடனே கலட்டையில டைம் பண்ணுமே. இல்லை நான் என்ன பார்த்தேன் செய்யக்கூடிய வேலை இல்லையே. கட்டி மேலு இப்ப என்ன ஸ்டார்டிங் என்ன வேலை? குழிய தோண்டி அத்திவாரம் போட்டு கட்டி கட்டுவோம். அதுக்கு ஒரு நாள் போகுமா? அத்திவாரம் போறதுக்கு ஒரு நாள் போகுமா? இல்ல குழி போடுறது ஒரு நாள் போகும். சரி குழியும் அத்திவாரமும் ஒரு நாள் போடுவோம். கட்டுறது ஒரு நாள் போகும். ஒரு அங்கே பிளேட் எத்தனை அடி மண்ணுக்குள்ள எத்தனை அடி? 2 அடி வரும். ஆனா அடுத்தது நான் இங்க இருந்து சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு போகணும்னா அந்த அங்க கஷ்டப்பட்டாக்களை கொடுக்கணும். அப்ப நான் பார்த்தேன் இப்ப நீங்க இந்த சாமான் வாங்கினீங்கன்னா கூட அந்த பட்டா லோரியில போட்டுட்டு கொண்டு போகுமான்னு சொல்லி பார்த்தேன். பட்டா இல்ல நான் அங்க எடுக்கணும். காயங்கனி இங்க இருந்து எடுக்க வேண்டிய காசு கூட முடியும். இங்க இருந்து வாழைச்சேரி காயங்கனி ஆட்பேர்ல வாங்க முடியும். அங்க அதுக்குலாம் சாமான் எடுக்கலாம். சரி அடுத்த பில் எல்லாம் நான் போக்குல ஒரு ஆட்டோல கொண்டு போய் கொடுவேன். சரி அப்ப என்ன செய்யும்? நம்ம பாஸ்டர்ட்ட கால் பண்ணி காய்ச்சி போட்டு நம்ம வேலையை பார்ப்போம்ல. அப்ப நான் போய் முந்தையா வாரைக்கு. சரி உங்களோட பேர் சொல்லல? என் பேர் மனோகரன். ஓகே தேங்க்யூ. இப்போ எத்தனை மணிக்கு கல் வைக்கிற அப்படின்னு இப்போ வந்தீங்கன்னா சரி நான் அங்கே போறேன். சரி தான் போறேன். சரி அப்ப நான் சீமந்தோட எடுத்துட்டு கல்லை எடுத்து வரேன். நீங்க கல்லை வச்சு செஞ்சு சரிண்ணா. சரி ஓகேண்ணா. ஓகே சாமான் வாங்குற வேலை இருக்குண்ணே. நீங்க ஒரு 1:30-2 மணிக்கு வந்தா ஓகே நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு இந்த வேலையை முடிச்சிருவீங்க. அப்ப நான் இங்க இந்த ஓட்டமான இருந்து வலிக்கிட்டு அங்க போகல கோல் தான். சரி என்ன ஒன்றும் 1 லட்சம் ரூபாய் பெருமதியான இந்த சில்லறை கடைக்குரிய சாமானம் வாங்கணும். வாங்கி கொண்டு போகணும். ஆட்டோ இருக்கு அவங்கள்ட்ட கரியலா உள்ளுக்குள்ள ஏத்துறேன். சரி நான் அடிக்கிறேன் உங்களுக்கு கோல் எடுக்கிறேன். சரிண்ணா. அப்ப 1 லட்சம் தந்துருக்கேண்ணா. சரி ஓகே சரி. ஓகே என்ன
அப்பாடி பாத்தீங்க தானே பிளாட்டுக்குள்ள ஏலா மக்களே முடியல இங்கே நான் சொன்னேன் இப்ப சொன்னேன் என்ன வாங்க போறான்னு 100 அடுத்துட்டு என்னது இருந்தா கடிச்சான் உடுப்புல மட்டும் வச்சுடா கரல் பட்டுருமா இதுல என்ன மச்சான் கரல் அண்ணம் கடிச்சு அடிச்சு விடு ஆப்பிளா ஓ நம்ம கோடீஸ்வரர் இருக்குல்ல டேய் ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன்டா ஒரு இலங்கையில இருந்துட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிடுறேன்டா சின்ன விஷயமாடா எவ்வளோடா ஒரு ஆப்பிள் 100 ரூபாடா இந்த ஆப்பிள் 100 ரூபாடா உண்மை சொல்றா 100 ரூபாய் 5 வித்த காலம் போய் பெரிய ஆப்பிள் 700 ரூபாய் ஆடா பரிதாபமே என்ன பிரச்சனைடா நம்ம இப்ப கண்ட்ரைக்கு அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்தானே சரியா கதைக்க விடுதலானே அடிக்கணும் போல இருக்குதானே வேணா அடிக்கணும் போல இருக்குதானே ஆப்பிள் போண்டா வாங்க நல்ல மனுஷன் மாதிரி தந்தது இதால் அவரை பார்க்கணும் பக்குவமா காய்க்கு சரி மக்களே 7 ரூபானால என்னது 7 ரூபானால கல் வைக்கப்புறம் அது இதுக்கெல்லாம் அந்த குழி இது செய்யறதோட நீங்க இது செய்யுங்க அப்படி இப்படி ரெண்டு பெரிய லோக்கா வைப்பாங்க இவர் அப்படி இல்லை ஓகே நான் போயிட்டு கண்டினியூ பண்றேன் அப்படி சாப்பிடுவோம் 10,000 10 20 30 40 50 இவ்வளோ தான் வந்து பட்ஜெட் சரியா இல்லை காசு தூக்கி வச்சு நம்ம போவோம் போயிட்டு பார்ப்போம் கீ எடுக்கல வா பிரச்சனை அண்ணா இங்கே வந்து நம்ம இங்க வந்து இந்த சிலிண்டர் என்ன வருதுமா ப்ரோ என்ன மாதிரி மறந்துட்டீங்கண்ணே என்ன சைக்கிள் எடுக்கோண்டா வந்து சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா மேலே போய் அப்ப வழி விடுவீங்களா எனக்கு மேலே போடுறதுக்கு வாடா ஓ மேலதான் சைக்கிள் இருக்கா வா இது இந்த இடம்டாப்பா அது இதுல விலை வந்து சொன்னீங்க இதுல விலை வந்து 38 கிடைக்கலாங்க 42,000 ரூபாய் விற்கிற விலை உங்களுக்கு போயிட்டு கடைசி 40 தான் போடணும் அது வேணும் 38 போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து 11 வருஷம் வாரண்டி இருக்கு கலட்டி பூட்டி ஃபுல் சர்வீஸ் வாரண்டினா என்னதுக்கு வாரண்டி வரும் வாரண்டி வந்து இந்த பார் செட் அப்படியே இந்த போக்குக்கும் முன்னுக்கு பின் பார் செட்டுக்கும் ஃபுல் வாரண்டி இருக்கு அடுத்து டயர் டிப்புக்கெல்லாம் வாரண்டி இல்ல இதுவும் கம்பெனி வாரண்டி தான் இதை கலண்டா ஒட்டால லுமாலா சைக்கிள் எவ்வளவு போகுது லுமாலா சைக்கிள் 50 போகுது லுமாலா சைக்கிள் 50 போகுது ஒரிஜினல் லுமாலாவா ஒரிஜினல் லுமாலாவும் இருக்குது இன்னும் ஒரு பேர்ல சூப்பரியர் ஒரு பேர்ல இருக்குது அது வந்துட்டு போயிட்டு உங்களுக்கு 45 போடலாம் 45 போடலாம் அது வந்து அதுவும் லுமாலா கம்பெனி தான் அதே பார்ட்ஸ் அதே சமான பேர் மட்டும் வேறு இவர் லுமாலாக்கும் இந்த சைக்கிளுக்கும் வித்தியாசம் லுமாலா வந்துட்டு போயிட்டு நீ எப்படியும் பழைய மாடல் தானே நீ வந்து அந்த டைம்ல இருந்தே நீ அந்த விலையில தான் நிற்கிறது இது வந்து லேடிஸ் தான் லேடிஸ் பைக் இது வந்து லேடிஸ் அது லுமாலா வேற லேடிஸ் வேற அதாவது லுமாலா லேடிஸ் இருக்குது அது லுமாலா லேடிஸ் இருக்கு ஆனா இந்த லேடிஸ் வேற அந்த லேடிஸ் வேற இதுதான் கேர்ள்ஸ் அது வந்து 20 வருஷம் வாரண்டி லுமாலாக்கு 20 வருஷம் வாரண்டி இருக்கு இதுக்கு 11 வருஷம் இருக்கு இதுக்கு 5 வருஷம் இருக்கு இது வந்து சூப்பரியர் இந்த பேர் அடிச்சிருக்கு இதுல 3 கலர் இருக்குது இதுல வந்துட்டு போயிட்டு பிங்க் வரும் மெரூன் வரும் அடுத்தது இந்த வரைக்கும் மெரூன் அந்த வரைக்கும் மெரூன் இந்த வரைக்கும் ப்ளூ 3 கலர் இருக்கு நீங்க விரும்பின கலர்ல சூஸ் பண்ணலாம்
அடுத்து வந்து போய் இந்த இருக்கு இது சூப்பர் இயர்னல்லி இதுவும் வந்து போய் லுமாலா கம்பெனி தான் இதுவும் நல்ல சைக்கிள் இந்த மாதிரி இது 5 வருஷம் வாரண்டி இது 35,500 விற்கிறது அடிச்ச விலை 35,500 அதுல இருந்து குறைச்சி டிஸ்கவுண்ட் கிடைச்சி ஒரு 32,500 தரலாம் தரலாம். நம்ம இருக்கா ரத்னகுமார் அண்ணாக்கு வீடியோ கால் எடுத்து லுமாலா வாங்குவோமா இந்த சைக்கிள் வாங்குமான்னு சொல்லி கேட்போம். சரியா 2ல தான் அவன்ட்டு சொல்லி அதை நம்ம வாங்குவோம். சரியா ஓகே ஸ்டாப் பண்ணு. 29 அது அதே அடுக்க தொங்கல் வைக்கிறதுனே ரைட்டு. தங்கச்சி அந்த கீழே வைக்கிற பொடியை கொஞ்சம் வரட்டான்னு சொல்லணும். கீழே வைக்கிற ஆளை கொஞ்சம் நானும் வரட்டான்னு சொல்லி. லுமாலா இது தள்ளி சைக்கிள் பண்ணுங்க சரியாண்ணா இப்போ நான் கீழே போகிறேண்ணா. தேங்க்யூவா. உங்களோட பேர் என்ன? இந்தியாஸ். நன்றி. கீழே இறக்குவாங்களா? சரிண்ணா சரிண்ணா சரி. போமா அவர் இறக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க? 2000 கோடி தாண்டி இறக்கிறீங்க. மச்சான் எவ்வளோடா? எவ்வளோ மச்சான்? 2000மா சைக்கிள் லுமாலா? நண்பா குறைஞ்சி சொல்றா. கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களே கொடுக்கணும் சொல்றா. கஷ்டப்பட்டாங்களே யூடியூப் படமே அந்த யூடியூப் வாங்கிட்டு போன கஷ்டப்பட்டாங்களே கொடுக்குறதுக்கா. எவ்வளோடா இது 50 வரலாமா? வைக்க விட்டுங்க 40 ஓடலாமா? அது அதே எஃபெக்டில் அடிச்சு வர பேர் மட்டும் சூப்பர் இயர் இதோட 10,000 ரூபாய். இதுக்கு மேலே காய்க்கல எனக்கு என்ன ஐம்பது சொல்லிட்டீங்களே. யாரு பேர்ல ஒரு பேட்டி பாய்ஸ் யூடியூப் தாங்க நான் எழுதி தரேன் பேரு. தெரியுமா நீ வீடியோ பாக்குறீடா நம்மட ஒரு தரமா தெரியுனே அந்த கடையை போட்டதால அது வரை பார்க்கல. இங்க சரி நீங்க பில்ல போடுங்க போட்டு வைங்க. நமக்கு அடுத்த வேலை இருக்கு. வாரண்டி இருக்கேன் 20 வருஷம். நம்மளே அடிச்சு உடஞ்சி போட்டு சைக்கிள் எடுக்கலாம். பார்ப்போ உடஞ்ச விட்டாதான் எடுத்துக்கணும். பார்ப்போ கூட்டால உடஞ்ச இப்ப உடஞ்சிடு. இப்போ உடஞ்ச கடைக்கு அது சரி புது சைக்கிள் கடை விட்டு விட்டு வரீங்க நம்ம தான் சாமானம் நான் ஓடி பாக்கியாடா. நீயோட அப்படியா ஓடு காடர் மோல் உங்களோட சாஃப்ட்வேர் நேம் 20 years கம்பெனி வாரண்டி
ஃபோக் அண்ட் ஃப்ரேம் ஒன்லி 50,000. சரி இதை வச்சுக்கொள்ளுங்க இதுக்கிட்டமா ஓடி பாரு மச்சான் என்ன உள்ளது அண்டி ஹெல்மெட் எங்க நீ பாத்தியா இப்ப ஏன் இந்த பள்ளத்துல விட்டு எடுக்கா பல தூரம் போ வா இந்த வடிவத்தான் ஓடுது மக்களே வேண்ட ஓட கொடுத்தா தெரியும் தானே ஓடி போயிட்டான் இதாலையோ தெரியானே காயங்கனியாலண்ணே இப்போ சரிம்மா சரி சரி வந்து போட்ட கோழிக்கு சொல்லு வந்துட்டு நம்பருக்கு ஒருக்கா கோல் அடிக்க சொல்லுங்களா நம்பர் கொடுத்து அனுப்புனீங்களா சரி 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 மக்களே ஃபைனலாக வந்து சைக்கிள் வேலை வந்து முடிஞ்சு சைக்கிள் வந்து வாங்கிட்டேன் 38,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்குவோம்னு சொல்லி பார்த்தேன். பிறகு வந்து வாங்குறது வந்து 38,000 ரூபாய்க்கு வாங்குற சைக்கிளுக்கு வந்து 15 வருஷம் தான் வாரண்டி தரேன். பிறகு டொமாலா சைக்கிள் வந்து 20 வருஷம் வாரண்டின்றனால நாங்கள் வாங்கிட்டோம். இந்த இருக்கு டொமாலா சைக்கிளோட சர்டிஃபிகேட்டானே இதில் வந்து எல்லாம் போட்டிருக்கு பாருங்க. 50,000 ரூபா காசு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இந்த இருக்கிற இதை வந்து கொடுக்கலாம் 20 வருஷத்துக்கு. அதாவது ஃப்ரேமுக்கும் அதில் ஒட்டுக்கும் வந்து வாரண்டியோ பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட். முதல்ல வந்து சொன்னேன் இப்போ ஒரு 15,000 சொன்னேன். என்ன கதாது முதல் நாங்கள் சைக்கிள் வாங்குறேன்டா என்ன சந்தோஷம். வாங்கியும் தர மாட்டாங்க வீட்டு லுமாலா சைக்கிள் அந்நேரம் குறையதான் 12,000 ரூபாய் 3,000 தான். அந்த அளவு நம்ம வீட்டை காசு இல்லையடா. ஒரு சைக்கிள் ஃபர்ஸ்ட் வாங்கி தரக்குள்ள துடைக்கிறனால துணியும் அந்த இது இருக்கு தானே செயின் பாக்ஸ் அதுக்கு பக்கத்துக்குள்ளுக்குள்ள துணி வச்சிருக்கிறடா. அடுத்து துடைக்கிறேன் வீட்டை போயிட்டு வந்தோடனே எங்கேயும் டயர் இருக்கு டக்குன்னு என்னது பண்ணி தண்ணி இருந்தா சுரி இருந்தாலும் நிப்பாட்டி உருட்டிட்டு போறேன் பட்ரை பண்ணி மறக்கல. அதெல்லாம் சைக்கிள் விழுந்துட்டேன்டா வர கவலை இருக்கு. அது ஒரு கிழமைக்கு அப்படித்தான் இருக்கு. அதே மாதிரி தூக்கி எறிஞ்சு போட்டுப்போம். அதுல என்ன சத்தம் என்ன தெரியுமா கூட மன வருத்தம் பாரு. செயின் பாக்ஸ்ல நம்ம பெடல் பட்டுப்படி டக்கு டக்கு டக்குன்னு அடிக்க அதுதான் ஓவர் மன வருத்தம் பாரு. சரி அப்ப இப்ப ஆக மொத்தத்துல எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னத்தோட காட்சி நம்ம இது ஆஃப் ஆயிட்டு என்ன மறந்துட்டியா? சரி அப்ப எல்லா வேலையும் முடிஞ்சிட்டான். பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோலுக்குரிய வேலை வந்து பார்க்கணும். பெட்ரோல் அடிக்கணும். அவ்வளோ பெட்ரோல் அது அங்கே போகணும் மச்சான். அங்கே உங்களுக்கு போகணும். எவ்வளோத்துக்குள்ள இங்கே பெட்ரோல் செட்டு இல்லையா? இதுக்குள்ள பெட்ரோல் செட்டு இல்லையே. நீ எவ்வளோத்துக்கிட்ட இருக்கிறா பெட்ரோல்? இப்போ நாங்கள் வந்து மேசனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேசனை இல்லை அவங்க. நீ எப்படா லைசன்ஸ் எடுப்பா? வெறுத்து போகுது ஓடி. இது மேசன் இல்லை மச்சான். இப்போ நம்ம பார்க்குற இவங்கள படாது அவங்கள சாமான் வாங்குறதுக்கு ஒரு யாக்கில் வராங்களா? அவங்கள பார்த்துட்டு மேசனுக்கு நம்ம கோல் அடிக்கணும். மேசனுக்கு கோல் அடிக்கணும். கோல் அடித்தா தான் அவர் வருவீர். சைக்கிளில் கொடுத்துட்டா சரி. அதில் சைக்கிளை ஏற்றிட்டு அனுப்பி விட்டார். பாஸ்டர் என்ன சொன்னார்? அவர் அனுப்பிட்டாங்களாம். என்னை ஒரு கேணியால் வருவாங்களாம். இப்போ வருவாங்க. இப்போ நாங்கள் போயிட்டு அவர் பெட்ரோல் அடிச்சாரியா? பெட்ரோல் அடிச்சா சரி. என்ன லோரி நிற்கிது? இன்னும் லோரி நிற்கிது. ட்ரெயின் போகல அதுக்கு ஓ குடு 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 பெட்ரோல் அடிச்சு விடுமா வாழத்தினை? அதுதான் செய்யப்படுறேன். பெட்ரோல் அடிச்சு போட்டு காருக்கு அடிச்சுட்டு அவனோட தண்ணி அடிச்சுட்டானா? அவனு நம்ம தனகிறான். நம்ம புஷ்பாதியா காட்டியாரும் நேவாளக்க முடிச்சு வச்சுக்கோம். அவனுக்கு சிரிப்பு நம்ம வீடியோ எடுத்தா. என்ன ப்ரோ சைக்கிள் இறக்குறீங்க அடிக்கிறீங்க ப்ரோ? என்ன ப்ரோ நீங்க குடு 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 குடு. சரி போயிட்டு கண்டினியூ பண்றோம். பெட்ரோல் இது வந்துருக்குறாப்பா பவுசர். எஸ் பெட்ரோல் பவுசர் வந்துருக்கு. பெட்ரோல் லைன் நிற்கிதா? கியூஆர் வேணுமாடா? கியூஆர் இருக்கா? நம்ம இருக்கு. கியூஆர் பார்க்குறாங்களா? சொல்லுவாங்க கொடுத்தாங்க. என்னோட லைனாடா? அங்கே சுற்றி தான் எடுக்கணும். 2 பக்கம் தானே இருக்கு. நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு இது ஒன்று தர மாட்டாங்கடா ஏழை மக்களுக்கு உதவி செய்யறதுனால. எங்களுக்கு ஒரு விஐபி பாஸ் அப்படி ஏதாவது சம்திங் கவர்மெண்ட்டை கதைக்கலாடா.
அதாவது உங்களோட சுமையை நாங்க முக்காசு குறைக்கிறோம். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம். இல்ல இங்க இல்ல இதுக்குள்ள அப்படி காய்க்கல என்னடா அப்படி காய்க்கல உள்ள விட்டுருவானுங்களே. தம்பி ஒன்றும் செய்ய தேவையில்ல, நீங்க போங்க தம்பி வாங்க. உங்களை யாரு செய்ய தேவை சொல்ல மாட்டாங்க. தம்பி ஒன்றும் நொட்ட தேவையில்ல. அதாவது உங்களை இப்ப யாரு செய்ய சொன்னேன். நான் சொன்னா நீ உண்ட கொழுப்புக்கு இருக்கு நாங்களா வலிக்காது. அது சரி இல்ல இல்ல சிவார் பார்க்கல சிவார் பார்க்கலண்ணே. 10 12 12 13 லிட்டர் 12 லிட்டர் அடிக்கலாம். 17 ml நம்மளோட கார். அக்கா எடுக்காங்களே கியோர்லி இல்ல வேண்டாம். அதான் நான் பார்க்க. என்னடா சர்வத்தாடா ஒய்துறாது இப்படிதானே சர்வத் இருந்தது. சர்பத் காய்ச்சிருடா நேற்று தான்டா தெரியும் வாங்குறல காய்ச்சி. ஓ நம்ம கலரிங் அதுதான் சீக்ரெட் ரெசிபி. சர்பத் ஜேசன் என்ன அதுதான் வச்சுக்கிறோம்ல. ஆனா ஓவர் இனிப்பா இருந்தாலும் பானி இருந்தாலும் கஷ்டம். அக்காடா இது போட்டு போடல இது சீட் டிக்கி. டைம் வந்து இப்போ சரியா 11:44. அண்ணா 5000 அண்ணா. ஓ என்னடா 5000 சொல்லி மூத்த பக்கம் கியூரா இருக்கா எங்க இந்த பெரிய ஃபோன் அங்கலாடி கியூஆர் இருக்குங்கடா. ஒரு 5000 ரூபாய்க்கு எந்த கார் கியூஆர் காணலடா. இருக்கு அடிச்சு சொல்லு அவரு கியூஆர் இருக்கு. 5000 ரூபாய்க்கு அடிக்கிறதுக்கு கியூஆர் கொடுக்கணும். பாருங்க விளையாட்டு. $2500 $2600 $2800 $3000 அட எவ்வளோடா பிரைஸ்? சூப்பர் அடிக்காண்டா. ஏன்டா சூப்பர் அடிங்க காணண்டா வந்து அண்ணா அண்ணா இது சூப்பரா இது சூப்பரா அடிக்கிறீங்க. ஐயே நார்மல் பெட்ரோல் நார்மல் நார்மல் இல்லையா? $50 $250 ரூபாய். மனுஷன் 400-550 ஒரு லிட்டர். நாங்க அடிக்கிறோம் 398 ரூபாய்க்கு. நம்ம வேலைக்கு அடுத்தது பெட்ரோல் தந்து என்ன காசு கொடுத்துட்டானே. 10 லிட்டர் ஆடி விட்டுருக்கு. 170 ரெண்டு கேம் ஆகுமாடா? நார்மல் பெட்ரோல் அடிச்ச கேம் ஆகுமா? கங்கால கார் ஆட்டோ மனுஷன்டா சொல்ற இல்லையாடாப்பா சூப்பர் அடிக்க போறாங்க. ஒரு வார்த்தையும் சொல்லலடா அவன். பாருங்க இப்படி நம்ம 200-300 சண்டையை முடிஞ்சு கடவுளே பாடி பொருளாப்பா. நம்ம இதை பார்ப்போம் ஒரு கணக்கு. என்ன கணக்கு பார்க்க போறா? 10 லிட்டர் வந்துருக்கு. 12 லிட்டர் கிட்ட வரணும். 2 லிட்டர் 2 லிட்டர் அடியாண்டா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர்ஸ் தர 2 வாரு 20 34 கிலோமீட்டர் இந்த கார் ஓடாது. பாரு ഞങ്ങളെ மீட்ட சுத்தான்னு வரா சுத்திச்சின வட்டி எடுத்துட்டு போயிடுவேன் நான். இல்லடா இல்ல எல்லாம் ஒன்று அடிக்காங்க. இந்த சுத்தி அதுல அடிக்கிறாங்க. அதெல்லாம் நான் அடிக்கானே சொல்றா. என்னடா அதை வாயை திறந்து சூப்பர் தான் இருக்கின்றன. ஓ இதான்டா நம்ம அங்கண்டா சொல்லுவானுல்றா
சூப்பரா இருக்கு. என்ன சூப்பரா செய்ய இருக்கேன். இதுக்குள்ள விட்டு நீ ஓண்டா திருப்பணும். அந்த பெட்ரோல் டென்ஷன்ல மறந்துட்டேன்டா. இல்லை நமக்கு கணக்கு பார்த்து செலவழிக்கிற எல்லாம் பட்ஜெட்ல வாழ்றோம். என்ன க்ரௌட் ஆடாது. என்ன மச்சா நீ பாக்கா இவன் இன்னும் அந்த இதுல இருந்து வரல வழியால அதெல்லாம் யோசிச்சு வேலை இல்ல. கிட்டத்தட்ட 2 லிட்டர் கிட்ட ஒன்றும் செய்யலாம் மச்சான். வாங்க போ. அதாவது அந்த ஆட்டோல அந்த அம்மா வரவா? யாரு அந்த அம்மா ஏறி வரவா? ஆட்டோல வந்து இருக்கா ஏறி வரவா? அந்த அம்மா வந்து வாகரையில இருந்து பாஸ்டர் ஆட்டோல ஏற்றி அனுப்பியிருக்கோம். அப்போ அவங்க வரும் மட்டும் நாங்க இந்த இருக்கிற கடையில கடையோட நிப்பாட்டிக்கிறோம். இதுல நாங்க குந்திட்டு இருக்கிறோம். வந்து அதுக்கப்புறம் கோவம் எடுத்து போய் தான் போகிறோம். சரியா? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா 11:49. ஓகே மக்களே, ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல போராட்டங்களை தாண்டி நம்மளோட சேர்ச்சிக்கிட்ட வந்துட்டோம். இனி இந்த இருக்கிற இடத்துல இருந்து தான் போராட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு இல்லை, நமக்கு தான் போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நாங்களோட பிளான் என்னண்டா, என்ன பிளான் போயிட்டு இப்போ சர்ச்சுக்கு போய் சரி பாஸ்டர் ஏற்றி எடுத்துட்டு சரி நம்ம அந்த இதுக்கு போவோம். அந்த அவர் கடிக்கல் நாட்டு அந்த இதுக்கு வந்துருப்பேர் தானே. ஓகே, அடுத்த சைக்கிளும் இருக்கு, சரி அதையும் எடுத்துட்டோம்டா. சரி, அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வேலை முடிச்சு. அதுக்குள்ள அந்த லெட்டர் விஷயம் லெட்டர் விஷயத்தையும் எடுக்கணும். பாஸ்டர் எடுத்து வைக்கிறேன் நேற்று, அதையும் பார்த்தோம்டா. ஓகே, பார்த்து எடுத்துட்டு அப்படி எடுக்கலன்னா நம்ம அவனோட அம்மாவோட கதைப்போம். லெட்டர் எடுத்து போட்டுதான் மிச்ச வேலை ஆகும். அடுத்த நிக்க சொல்லி போட்டு லெட்டர் இல்லாட்டி கொடுக்கல. ப்ரொசஸ் பெருசு தானே. தச்சில எல்லாம் மருதண்டு ஓட்டு கரண்ட் எடுத்து கொடுக்க பிள்ளை எழுப்பிடுத்தாங்கடா. நீ போன்டுட்டாங்க. ரத்தினகுமார் அண்ணா சொன்ன விஷயம் உண்டு. என்னன்னு தெரியுமா? கடைக்கு சாமான் கொடுக்குறோம் தானே, கொடுத்து போட்டு ஸ்ட்ரிக்டாவே ஒருக்கா சொல்லிடட்டாம் அந்த கடைக்கார அம்மாட்ட. கடனுக்கு கொடுக்க கூடாண்டா. இல்ல கடனுக்கு கொடுக்க கூடாது இல்ல, அதுவும் கொடுக்க கூடாதான் இதலையா, அதுவும் கொடுக்க கூடாதான்னு அடுத்தது முதல்ல காப்பாத்தணுவாங்க. சரியா? இதை வச்சு கொண்டு அவங்க முன்னேறணும். இந்த காசுகளை வித்து கொண்டு இந்த காசு எடுத்து கடனை கட்டி கொண்டு வாழையில நாங்க திரும்பி வந்து செக் பண்ணுவோம். அப்படி வந்து செக் பண்ணக்குள்ள இதுல போடுவோம். திரும்பி வந்து நாங்க செக் பண்ணுவோம். செக் பண்ணக்குள்ள ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா நாங்க அதையும் யூடியூப்ல வீடியோவா போடுவோம்ன்றதை வந்து சொல்லிடட்டோம். ஓகே ஓகே, வந்துட்டோம் இந்த நிக்காங்க எல்லாரும். என்ன மச்சான் நான் சொல்றது சரியா? உண்மையா மச்சான்? இல்லாட்டி ஒன்றும் செய்யல தெரியுமா? வேணும்னு சொல்லு. முதல் இருந்தா தான் எதுவும் செய்யலாம். நம்ம ஒரு அடித்தளம் இது அத்தி வரந்தான் தெரியும். என்னண்டா நான் வந்து கொஞ்சம் சிரிக்கிறானே அப்ப நம்மள கொஞ்சம் ஜோக்கரா நினைச்சிடுவாங்க. அதான் இப்படித்தான் மச்சான் நம்ம அத்தி வாரம் போட்டிருக்கோம். இனி அவங்க கல் வீடு கட்டுறதோ மாடி வீடு கட்டுறதோ இனி அவங்கட கையில இருக்கு. இப்ப என்ன தெரியுமா சொல்றேன், இப்ப அந்த அம்மாட்ட நீ தம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லணும்ன்ற சொல்லவா? நாங்க வைக்கிறேன் சரியா? பேசணும் சரியா? நாங்க நீ சொல்லணும். புல விட்டீங்கன்னு சொன்னா அதையும் வீடியோ எடுத்து போடுவோம் யூடியூப்ல. சரியா? நாங்க இப்படி தந்தனாங்க, இப்படி இவங்க செஞ்சுட்டாங்க போடுவோம், ஏமாத்தி போட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இப்ப இந்த இருக்கிற காட்டுக்குள்ளால தான் ஓட போறோம். காட்டுக்குள்ளால ஓட முடியல. காட்டுக்குள்ள எப்படி தேடி கண்டுபிடிங்க? இந்த 4-wheeler கியரை போட்டுடுங்க. லாஸ்ட் வெர்ஷன். அதுல அந்த இன்னொரு சுவிட்ச் இருக்கு, அதை அமர்த்தினீங்கன்னா பறந்துரும். பறக்கும். அவ்வளவு அட்வான்ஸ் என்ன? அட்வான்ஸ் டெக்னாலஜி. மத்த எடுத்து அடிச்சு விடுறா இவருக்கு மைக்கே. இது உங்களுக்கு இந்த வாகனம் எல்லாம் இந்த சேவைகளே நீங்க பாவிக்கிறீங்க. இதுல பழுதுகள் அது ஒவ்வொரு நேரமும் கராச்சில நிக்கும். இப்ப போய் நான் கராச்சில போடுவோம். அப்படியா? இது அப்ப இத நீங்க கராச்சிக்கே வாங்கிருக்கீங்க. அதாவது சேவைக்கும் கராச்சி. ஓ, அது எங்கட கையால போகும். உங்களோட கையால சேவை. உங்களோட என்ன பகுடி
சர்வீஸ் பண்ற நம்மள காசை கொடுத்து ஓகே. ஆனா ஃபுல்லா ஓடுறது ஆட்களுக்கு ஃபுல்லா ஓடுறது இது சர்வீஸுக்கு. இப்ப 4 பேருக்கு உதவி செஞ்சா 40 பேர் திட்டுவாங்க, அதையும் வாங்கி கொள்றது. கல்லு 2 வாங்க கொடுத்தேன். கல்லு விளையாவலே கல்லு 2 அப்படி இருக்கு. செய்யற சேவைக்கு கல்லன்ற பேர் வரும். ஐயோ ஐயோ. மக்களே ஃபைனலா வந்து விட்டோம். எப்போ வருமா சாமா? என்ன மாதிரி தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். பார்த்தீங்களா டாய்லெட் எல்லாம் வந்து நம்ம இப்போ கட்ட போகிறோம். சைக்கிளும் வரல. வந்துட்டா அந்த பார்த்தீங்களா? வாங்கலாம் தங்கச்சி சைக்கிள்கிட்ட. எப்படி இருக்கு சைக்கிள்? இல்ல இதுல அந்த வாரண்டி கொடுத்தா? ஃபைனலாக வந்து அப்பா ஒரு மாதிரியா கஷ்டப்பட்டு சைக்கிளும் வந்து வாங்கி எடுத்துட்டு சர்வீஸ் பண்ணாமலே சர்வீஸ் பண்ணி வச்சிருந்த சைக்கிள், அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. புது சைக்கிளோட பெருமதி கிட்டத்தட்ட 50,000 ரூபா. அதில் பில் எல்லாமே காட்டியிருந்தேன் நான். சரியா இந்த இருக்கு, நீங்களே கொடுங்க உங்களோட கையால், அச்ச கையால் கிளப் பண்ணுங்க. சரியா சைக்கிளை சோடிச்சு கொஞ்சம் ரிபன்லாம் கட்டி பலூன்லாம் கட்டி கொண்டு வரதான் ஆசைப்பட்டுருந்தேன். உண்மையா நேரம் இல்லை எங்களுக்கு. நேரத்தையும் உண்மையா பார்க்குறாங்க யோசிப்பீங்க, ரிபனை கட்டி கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டுருப்பாண்டு. ஆனால் நேரமும் காலமும் எங்களுக்கு தூரமும் சரியான தூரம். மட்டல் இருந்து இங்கே எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? சரியா 57 கிலோமீட்டர். 57 கிலோமீட்டர். அப்போ 100, 110, 115 போகும் என்ன போயிட்டு வர்றதுக்கு, அப் அண்ட் டவுன் போகும். இப்போ கிட்டத்தட்ட ட்ரிங்கோ மட்டல் வந்து ட்ரிங்கோ போகிற தூரம், போயிட்டு வர்றது மட்டல் வந்து ட்ரிங்கோ போகிற தூரம், ஒன் வே. சரியா ஓகே. என்ன நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா? ரைட். போன முறை வீடியோக்கு நாங்கள் வந்து கழிச்சதை பார்க்கலாம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தங்கச்சி சும்மா வேற லெவலாக கதைக்கிறா. சரியா பிரகாசம் சிரிப்பு இல்ல போன முறை கதைக்கலையே ஒன்றும் அதானே. சரியா என்ன அதை உடைச்சிட்டீங்களா? இல்லையே இல்ல இனி அது தேவையில்லை. அப்படியே காட்டுங்க போயிட்டு நாங்களே அந்த அதாவது டாய்லெட், பழைய டாய்லெட். சரியா அது இனி தேவையில்லை. சரியா இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து வீடியோலாம் எடுத்துருந்தானே, வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்ட மட்டும் இல்லை, ஜெர்மனி நாட்டில் இருக்கிற ரத்தினகுமார் குடும்பமும் அவங்களோட அம்மாவும் அப்பாவும் மணியம்பள்ளி அம்மா அவங்களோட சார்பாகவும் உதவும் கரங்கள்னு சொல்லி அவங்களுடைய நல்லாசியுடன் இந்த இருக்கிற உதவியல் வந்து இப்போ உங்களுக்கு மட்டும் இல்லை நிறைய பேரை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் ரத்தினகுமார் அண்ணா வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் சரியான உற்சாகமாக இருக்கிறீங்க, சுற்றி வளவுலாம் வந்து பார்த்தா நிறைய பூமரம் நாட்டிருக்கீங்க, க்ளீனாக வச்சிருக்கிறீங்க. அடுத்தது உங்களுக்கு சின்ன வயசு, அடுத்தது இப்போ நீங்கள் டீச்சிங் செய்கிறீங்க, பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தொண்டு செய்கிறீங்க, ஃப்ரீயாக எல்லாம் செய்கிறீங்கன்ட்டு போட்டு அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவர் ஒரு உற்சாகத்தில் சரியா அவர் ஒரு உற்சாகத்தில் உங்களுக்கு ஒரு 50,000 பெருமதியான லுமாலா சைக்கிளும் 1,67,000 எவ்வளோ சொன்னாங்க டாய்லெட்டுக்கு? 1,67,000 ஏதோ சம்திங் உண்டு, 500 700 உண்டு. அவ்வளோ பெருமையான ஒரு டாய்லெட்டுக்கும் கட்டுறதுக்கு முன் வந்திருக்கு. சரியா அப்போ உங்களுக்கு அவரை யாருன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கு அவரை யாருன்னு தெரியாது. அதே மாதிரி தான் உங்களோட வீடியோ வந்து பார்த்து உங்களோட பிரயாஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நான் வீடியோவுக்கு வந்து உண்மையாக ஓப்பனாக சொல்லுவேன். நானும் வந்து பாஸ்டர்டின்னு சொல்லியிருந்தேன், கடவுள் தான் இல்லை. ஏண்டா இப்படிப்பட்ட இந்த வீடியோக்களை வந்து அந்த உதவி செய்கிறாங்கிற கையில் கொண்டு போய் அவங்க உதவி செய்கிறாங்க என்றால் அது கடவுள் தான். அதே போல் அவங்க உதவி செஞ்ச இந்த பணம் வந்து அவங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து கடவுள் வந்து கொடுப்பேன். இதை நான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் ஏண்டா இப்போ நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நிறைய பேர்ட்ட காசு இருக்கும். அந்த காசை வந்து தங்கச்சி இப்போ உங்கள்கிட்ட ஒரு கோடி வச்சுருக்கீங்க. சரியா நீங்கள் இளமக்களை உதவி செய்வீங்களா? மனசு வரும். செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? வீடியோ காயில உண்மையை சொல்லணும். செய்ய மாட்டீங்களா? பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். என்னண்டா அந்த மனசு இருக்கணும். என்னடா இப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கிட்ட வந்துருந்து காசு. சரியா
அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த காசுல அவங்க ஒரு நகையை வாங்கலாம், அவங்க ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு பிரியாணி இது சாப்பிடலாம், உடுப்பு வண்டி போடலாம். ஆனா அவங்க என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய்மெண்ட் என்ன செய்யலாம் தானே, அவங்க லீகலா உழைச்ச காசு, அவங்களோட கஷ்டப்பட்டு உழைச்ச காசு, காசு அவங்க கட்டாயம் கொடுக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. அப்ப அதை தான் நானும் பவித்ரன்னு சொல்லிட்டு வந்தேன், பாருடா இந்த காசை வந்து தூக்கி 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 கஷ்டம். ஒரு வீடியோ போட்டோன்னா மனுஷன் பதறி போயிடுவான். பதறி என்ன தம்பி இது, இனி உண்ட வீடியோ நான் பார்க்க மாட்டேன், இதுதான் கடைசி உதவி, இனி ஒரு 6 மாசத்துக்கு உண்ட யூடியூப் பக்கம் நான் வர மாட்டேன், பார்த்தா எனக்கு நிம்மதி அறிக்கை நம்மளுக்கு விட்டேன்டியா. சரியா, சரி அந்த கதையை நம்ம அப்படியே விடுவோம். அப்புறம் என்ன மாதிரி உங்களோட என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? சோறு. என்ன கறி? மீன். மீன், ரைட். அடுத்தது இப்போ உங்களோட ஹஸ்பண்டுங்க வாடகைக்கு அந்த அவருக்கு நீ சொல்ல வேண்டிய விஷயத்த அவருக்கு நோம்பல சொல்லிடுறீங்களா, இது இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி பிறகு நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணி போட்டு அவரோட நம்ம ஒரு கதைப்போம்னே. அதாவது அவருக்கு நீங்க கட்டாயம் சொல்லணும், பாருங்க இங்கே இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்கு உதவி செய்ய முன்பாராங்க. அவரு உங்களோட கணவருக்கு ஒரு உணர்வு வரணும், தன்னை குடும்பத்தை பார்க்கணும், தன்னை குடும்பத்துக்காக ஏதாவது செய்யணும், பிள்ளையை பார்க்கணும், உங்களை பார்க்கணும் என்ற ஒரு நல்ல ஒரு உணர்வு வரணும். அவருக்கு நீங்க புத்திமதி சொல்லணும். இப்படி வெளியில இருக்கிற ஆட்களே உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்ய வரக்குள்ள அவரை சரியான ஒரு தொழிலை தெரிந்தெடுக்கணும். சின்ன ஆதாயத்தை பார்த்து சின்ன சின்ன தொழிலுக்கு போறதை விட ஒரு மேஷனோட போனாலே நாளுக்கு கூலி அதிகமா கிடைக்கும், அண்டண்டைக்கு வீட்டுக்கு சம்பளம் வரும். அதனால அப்படியான நல்ல ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்க பாருங்க. நீங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு அதுல சுரக்காய் வர்த்தக பழம் எல்லாம் போட்டிருக்கீங்க, அது மாதிரி பயிர் செய்தா கூட இன்னைக்கு நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. நம்ம வெளியில எங்கேயும் போகிறத இன்னொரு ஆளுக்கு அடிமையா இருக்கிறத விட நம்மளோட சொந்த தொழில் நல்ல வருமானம் இருக்கு. எதிர்காலத்துல என் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்களோட குடும்பம் இன்னும் இதை விட வளர்ச்சியை முன்னேற்றத்தை காணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே அவருக்கும் சில புத்திமதிகளை சொல்லுங்க, எங்களை வந்து சந்திக்க சொல்லுங்க, நாங்கள் அவரோட கதைக்கிறோம். அவர்கிட்டையும் ஒரு கதைப்போம். அடுத்த விஷயம் ரத்னகுமார் அண்ணா வந்து சொன்னவர், அதை நான் வீடியோலேயே சொல்கிறேன். உங்களோட வீட்டு இப்போ கரண்ட் இல்லை தானே, இப்போ உங்களோட ஹஸ்பண்டை வந்து சொல்லுங்க என்னன்னு சொன்னால், இப்போ கரண்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் 1 மாதம் 2 மாதம் சரி ஆகுமா? அப்படிதான் ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு எவ்வளோ நாள் ஆகும் கரண்ட் எடுக்கிறேன்டா? 1 month எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதான் 1 மாதம் ஆகும். 1 மாதம் இல்லை. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை, உள்ளுக்கு வயரிங் இல்லை தானே. அந்த செக்ஷனை இவங்க அந்த சைட்டை இவங்க ஃபினிஷ் பண்ண தான் லைன் சப்ளை தருவாங்க. அப்போ அதையும் அன்னைக்கு பேசும்போது ரத்னகுமாரையா சொல்லியிருந்தேன், அது இவங்களோட கையில தான். ஆகவே இதை இவங்க எவ்வளவு சீக்கிரமா பார்க்குறாங்களோ, எலக்ட்ரிசிட்டியால வந்து விசிட் எவ்வளவு போக முடியானே வயரிங் இவங்களுக்கு சும்மா நோமலா தான் இருக்கு, இவங்களுக்கு அவ்வளவு பெருசா போகாது. அது தெரியாது, பெரிய அளவுல இல்ல, 2 ரூம் தானே இருக்கு. 2 ரூம். அதனால 2 பிளக் பாயிண்ட் வச்சு ஒரு 2-3 லைட்டை போட்டா போதும். ஒரு சின்ன அமௌண்ட்டுக்குள்ள அதுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 20,000 30,000 சரியான பெருமதி. நம்மளோட இந்த மேசன்ட்ட கேட்டாலும் செஞ்சு வந்துருக்கேன். மேசன்ட்ட கேட்டாலும் செய்யறேன் இது நினைக்கிறேன். அவர் இப்படி ஒரு நல்ல ஒரு காரியம் பண்ணதால அவரும் நல்ல குறைஞ்ச ஒரு சீப்பா செய்யறோ. என்னண்டா உங்களோட அவர்கிட்ட மிஸ்டர் சொல்லுங்க, என்னண்டா கரண்ட் எடுத்து தரக்கு ஒரு ஆக்கள் முன் வந்திருக்காங்க சரியா, ஆனா இந்த 1 மாசத்துக்குள்ள அவரை கொஞ்சம் காசு சேர்க்க சொல்லுங்க. சரி, அவர் எவ்வளவு காசு சேர்க்கிறேன்னு சொல்லி பாப்போம் சரியா. என்ன அவர் சைக்கிள் தராங்க, டாய்லெட் கட்டி தராங்க, அவர் வந்து காசு சேர்க்கும். அவரால் முடிஞ்ச ஒரு ஏதாவது ஒரு முடிஞ்சது எல்லாத்தையும் சேருங்கன்னு நாங்க சொல்லுவோம். அவரால் முடிஞ்ச அவர் முயற்சி எடுத்து 1 மாசத்துக்கு அவர் எவ்வளவு சேர்த்துருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு மிச்சம் எவ்வளவு தேவையோ அதை எங்களால் ஏழுன்னு சொன்னா அந்த வேலையை நாங்க செஞ்சு தருவோம். அப்படிதான் என்னன்னு சொன்னா, இங்க கரண்ட் எடுக்கிறதுக்கு மற்ற இடத்துல எடுக்கிறத விட கோஸ்ட் கூட ஏன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு அந்த இடத்துல இருந்து கார்ல ரோட்ல இருந்து இறங்கினதுல இருந்து இங்கால சப்ளை இல்லை. அப்ப இவங்களோட வீட்டுக்காக தனியா போஸ்ட் எப்படியுமே கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 போஸ்ட் போட்டு தான் எடுக்க வேணும். அது கொஞ்சம் கோஸ்ட் ஆகும். அப்ப அதனால உங்களால முடிஞ்சதை நீங்க சேர்க்கும். இப்போ 1 மாசம் உங்களுக்கு நேரம் இருக்கு சரியா. அப்ப நீங்க இதை சொல்லுவீங்களா கட்டாயம்? கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிக்டா சொல்லணும். என்ன ஸ்ட்ரிக்டா சொன்னாதான் நடக்கும். அப்ப அவர் கொஞ்சம் காசு சேர்த்துறேன்னு சொன்னா அங்கால மிச்சம் இவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து இருக்கலாம். சரி, அப்புறம் என்ன நடக்குது? தையல் மிஷின் நடக்குது. தையல் மிஷினுக்கு அந்த நாடாவும் நெட்டும் பண்றதுக்கு காசு இல்லை. அது
காசு சேரதான் போய் வாழ்த்துங்க. என்னடா அந்த சுத்துறக்கா அதுக்கு நெட்டும் அது வாங்கணுமா ஃபர்ஸ்ட்? இருக்குல்லண்ணே எப்படி வேலை நம்மளே பாலியை கொடுத்துருக்கோம் கைத்த கொடுக்கல அவ எப்படிதான் நீ எழுற நம்ம ஓடரும் கொடுத்துட்டேன்டாப்பா ஓடரம் எடுத்து கொடுத்துட்டோம். எவ்வளவு வேணும் அதுக்கு நாடாக்கு? அது தெரியாது. என்னென்ன வாங்கணும் நாடா வந்து எங்கட அம்மா வந்து முதல் தைக்கக்குள்ள அந்த துணியில தான் செய்யறவங்க. ஆனா அப்படி செய்யல அவள் நினைப்பு துணி துணியில தான் ஸ்க்ரூ மட்டும் நீங்க 4 ஸ்க்ரூ வாங்கி எடுக்க வேண்டி வரும். வாங்கி எடுத்துட்டு துணியில போடலாம். துணியில போடுறோம் ஒரு சீலையில கரையை பிச்சு எடுத்து அதை எடுத்து போட்டு இவ்வளோ எடுத்து போட்டு அதெல்லாம் செய்யறேன். சரி இனி ரைட். இப்ப நாடா வாங்கணும். வேற என்ன வாங்கணும்? நெட்டு. என்ன நெட்? அந்த இதுக்கு ஸ்க்ரூ. நட்டு அது வந்து அவர்கிட்ட வாங்கணும்டப்பா. நம்மட காசு கொடுத்துட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் கேட்டுக்கலாம். சரி இதுல வேலைக்கு நம்ம எப்படி வருவோம் தானே? நான் திரும்பி 2-3 நாள்ல வருவேன். திரும்பி நாளைக்கு ஒரு நாளைக்கு வருவேன். நட்டு வேற நூல்கட்டை என்ன கட்டை? அந்த கூடுதலா பாவனைக்குரிய நூல்கட்டை என்ன? வெள்ளையும் கருப்புமா? வெள்ளையும் கருப்பு தான் போவோம். வேற கத்திரிக்கோள். வேற துணி. எப்படி துணி தைக்கிறேன்? அதான் இப்ப எப்படி துணி? சோட்டி துணி கேக்குறீங்களா இல்லாட்டி வெள்ளை துணியா கருப்பு துணியா? சோட்டி துணி. ஒரு எத்தனை யார் வேணும்? அது 6 யார் தேவை. 6 யார் வந்தா எத்தனை தைப்பீங்க உடுப்பு? 6 இல்ல 2 தைக்கலாம். அப்ப ஆள் பாஸா? ஏன்னா எங்களுக்கு தெரியும் 3 யார்ல ஒரு சோட்டியா தைக்கலாம் வந்து ஆள் பாஸ் ஏதோ சொல்றா. 6 தைக்கலாம் தையல் வச்சுல கொண்டு போயிருப்பல அது வீட்டு. என்ன பாடி ஏண்டா பாஸ்டர் சேச்சி இருந்தானே, சேச்சிக்கு பார்த்துட்டு சில்லறை கடை இருக்கு. அவங்களுக்கு வந்து எத்தனை உடுப்பு தைக்கணும்? சரி ஒரு 3 உடுப்பு தைக்கணும். எப்ப தைச்சு கொடுப்பீங்க? சோரா அளந்து தைச்சு கொடுப்பீங்களா அவங்களுக்கு? அப்ப முதல் கட்ட வேலையாவது செய்யுங்க. சரி அப்ப உங்களுக்கு நூல் கட்டை 2 வாங்கணும். சும்மா ஒரு கணக்கு ஒன்று போடுங்க பாஸ்டர். இது நூல் கட்டை லாவல பெரிய வீல வராது. 2000 ரூபாய்க்குள்ளே வரும். 2000 காசு இருந்தா காணும் தானே? காணுமா? காணாதா? அவளை துணி கொஞ்சம் விலை கூட போவோம்னே. துணி காத்தாங்குடியில எத்தனை யாருப்பா? 1000 ரூபாய்க்கு 1000 சேல் போட்டுருக்காங்க. சேல் காத்தாங்குடியில மட்டும் இல்ல எங்கெல்லாம் அங்கெல்லாம் சேல் தானே. 1000 ரூபாய்க்கு 5 யார் 1000 ரூபாய்க்கு யாரும் அது சரி ஆகி லோக்கல் அது. சரியா அப்ப இதொரு ஸ்டாப் பண்ணுண்டா. இப்போ என்னன்னு சொன்னா தங்கச்சிக்கு வந்து நம்ம வந்து வாளி வாங்கி கொடுத்த கயிறு வாங்கி கொடுக்கல. கயிறு வாங்கி கொடுத்தது தான் தண்ணி அல்லலாம். சரியா சும்மா மிஷினை வாங்கி கொடுத்துருக்காம். அதுக்கு நூல் கட்ட வேண்டி கொடுக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு 2000 இல்லைன்றதா ஒரு 3000 காசு வந்து தேவைப்படும். சரியா அந்த ஒரு 2000-3000 காசுக்கு சரியா நீங்கள் இப்போ கேட்ட சாமான் இருக்கு தானே. அப்போ நான் இன்னும் நாளைக்கு வருவேன் தானே, நாளைக்கு இல்லை நாளைக்கு வருவேன் தானே. வரக்குள்ளே வந்து நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு அந்த கத்திரிக்கோள் அந்த நூல்கட்டை அந்த சாமான்லாம் வாங்கிட்டு வரேன். சரியா இப்போ இங்கே பக்கத்தில் கடையில் இருக்கா? அப்போ இப்போ உடனே போய் வாங்கலாம் நம்ம? வாங்கலானே. எங்கே போய் வாங்கணும்? வாழைச்சனி போனால் தான் வாங்கலாம். இங்கே இல்லை ஒரு கடையும். இதுதான் இந்த கிராமத்தில் உள்ள பெரிய பிரச்சனையே இதுதான். ஏண்டா ஒன்றுமே வந்து டட்டுக்குன்னு சொல்லி வாங்கி கொள்ளையிலாது. சரி அடுத்த விஷயம். பிறகு எப்படி இப்போ நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கீங்களா? நினச்சி பார்த்தீங்களா? இப்போ நான் அண்ணா வாரேன் வீடியோ எடுக்கிறேன்னு கதைக்கிறேன், இப்போ நான் காய்ச்சி போட்டு முஸ்பாத்தி காட்டிட்டு போயிடுவானல். சரியா வாரானல் வீடியோ எடுக்கிறான போயிடுவானல் போல யோசிச்சிங்களா? இல்லாட்டி என்ன விளக்கம்? உதவி செய்வானு சொல்லி யோசிச்சிங்களா? சரி இப்போ நல்ல சைக்கிள் கிடைச்சிருக்கு. பிள்ளைய வந்து ஏற்றிட்டு போங்க. நாங்கள் இதில் வந்து இந்த உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு சைக்கிள் ஒன்று இருந்துச்சு தங்கச்சி ரெண்டிங்க, அந்த சைக்கிள் தான் பார்த்தேன் உங்களுக்கு வாங்குறதுக்கு.
சரியா? அது விருப்பமா இது விருப்பமா? இதான் சரி, அதைத்தான் வாங்க பார்த்துனாங்க. அதுதான் கொஞ்சம் படிவா இருந்தது. ஆனா அது விலை குறைய, இது விலை கூட, இதுல பாவனையும் கூட. சரியா? அது வந்து 38,000 ரூபா, இது 50,000 ரூபா. விலை கூட, ஒரிஜினல் சாமான். சரியா? பழுதாப்பு அது. ஆனால் வடிவா அந்த ரிம்மெல்லாம் இருக்கு தானே, அதை நான் வடிவா கழுவி தொடச்சி சரியா கரல் கட்டாமல் நான் இப்போ இந்த சைக்கிள், இந்த இருக்கிற சைக்கிள் சரியா தங்கச்சி, தையல் மிஷின் சரியா, டொய்லெட்டையும் கரட்டி கொடுத்துடக்கூடாது யாருக்கு. எனக்கு தோண்டி அளவாக போட்டு கொடுத்துட்ட பிறகு வைக்க டொய்லெட்டை கால் இப்படிதான். ஒரு ஆக்களுக்கு தண்ணி டேங்க் வந்து அந்த பிளாஸ்டிக் தண்ணி டேங்க் இருக்குல்ல, ஓ பிளாஸ்டிக் தண்ணி டேங்க் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கிராமத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு சரி அப்போ அவங்களுக்குரிய உதவி முடிஞ்சு அப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு மாசமா போகல தங்கச்சி அங்கே பக்கம். திடீர்னு சொல்லி ஒரு வேலையாக போனேன். நான் போகல, மைண்டு வந்துச்சு ரைட் உங்களுக்கு தண்ணி டேங்க் கொடுத்துனாங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். போய் பார்த்தா தண்ணி டேங்கை கொண்டு போயிட்டு எங்கேயே ஒரு சம்மதம் இல்லை ஒரு இடத்துல சும்மா அப்படி கிடக்கு. அதை எப்படி திரும்ப வச்சிருக்காங்க தண்ணி டேங்கை கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஒரு தகரம் இருக்கு, அந்த இப்படி இருக்கு தகரம், தகரத்துக்குள்ள வச்சுட்டு மலையில இருந்து தண்ணி வரும், அது ஒழுகுனா கீழே அணி விழும், அது கீழே விழக்கூடாது விட அந்த டேங்க் வச்சிருக்காங்க அதுல. ஆனா எங்கிட்ட கேட்டேன் என்ன தெரியுமா, அந்த ஊர் மக்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு வாட்டர் டேங்க் கொண்டு தாங்க என்ன, அப்படிதான் கேட்டேன். இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடாது. என்ன சிசிடிவி வச்சிருக்கீங்களா? என்னது அப்பா கோல் கோல் இருக்கா? வேற என்ன கதை கேட்க விரும்புவீங்களா? என்ன கதை? இல்ல இதெல்லாம் தந்ததுக்காக இதெல்லாம் நடக்குமென்று நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்படி செய்வாங்கன்னு நிச்சயமா நான் நினைக்கவே இல்லை. ஆனா எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் கணவர் ஆத்துக்கு போறவரு, அவர் போயிட்டு வந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு நாள் போகலாட்டியும் வீட்டுல சாப்பாடே இல்லை. அவர் ஒரு நாளைக்கு 500 ரூபா 1000 ரூபா அப்படி எடுத்து வருவார். அதில் தான் நாங்கள் சாப்பிடணும், உடுப்பு வேண்டணும், வருஷங்கள் வந்தாலும் அதெல்லாம் பிள்ளைற படிப்பு சிலையும் பார்க்கணும். ஆக்கள்ற தோணி ஆக்கள் வழியாக தான் எடுத்துட்டு போகிறவர். சில டைமில் ஆக்கள் கொடுக்கவே மாட்டாங்க, அவருக்குண்டு ஏசுவாங்க. அன்றைய நாள் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறேன். அவருக்குண்டு ஒரு இது இருந்தால் எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். என்னது? வலைய மீன் விலையா? ம். ஆனா ஒன்று சொல்லியா தங்கச்சி, நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரியானே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்ப மீனால வந்து அவருக்கு வர வருமானம் காணாதுல்லோ. இப்ப இது ஒரு மேசனும் கோலையா போனா ஒரு நாளைக்கு 3500 தங்கச்சி. அவர் ஆட்டு தொழிலுக்கு மட்டும் தான் போகிறேன். ஏன் அப்படி? நீங்க தான் அதை ஸ்ட்ரிக் பண்ணணும். என்ன நம்ம கதைக்கு இல்லை, நீங்க தான் அவரோட வைஃப் பஞ்சாதி, நீங்க தான் கேட்கணும். இப்ப நாங்க கூட இப்ப பவித்ரனா இருக்கலாம், நானா இருக்கலாம், வேற யாராவது இருக்கலாம். இப்ப நாங்க கூட ஒரு வேலைக்கு போறோம், அங்க வந்து சம்பளம் காணாதுன்னு சொன்னா அதை விட்டுப்பட்டு இன்னொரு வேலைக்கு தான் போவோம். ஏன்டா அதை வச்சு கொண்டு எப்படி நம்ம இதை குடும்பத்தை கொண்டு போறது? ஏன்னா ஒரு ஆத்து தொழிலுக்கு தான் போகணும். அதுல 1000 ரூபா தானே கிடைக்குது, அது காணாது. நீங்க ஒரு கதைங்க கட்டாயம் கதைங்க. இப்ப பாருங்க, நம்ம இந்த வேலைக்கு இப்ப எடுத்திருக்கோம் சரியா. இப்ப இவங்களுக்கு 4000 சம்பளம், கோலையா கூலி வந்து 3500 அப்படிதான் கொடுக்குறோம். எல்லா தான் விலை போகுது. மேசன் வந்து கட்டாயம் தேவை, நமக்கே தேவை மேசன். ஓ நம்மட என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கு, நான் ஒன்று சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கு, கண்டக்ட் சேரப்படியன் இருக்கு. அவன் வந்து மேசன் வேலைக்கு ஆக்கள் எடுக்கிறான் சரியா. வேலை வேணும்னு சொல்லுங்க, செட் பண்ணி தரேன். நான் மட்டும் அனுப்பலாம் வேலை சரியா. போய் நின்று வேலை வேணும், நின்று தங்கி நின்று வேலை செஞ்சு ஒரு கிழமைக்கு ஒருக்கா வேணும்டா வந்துட்டு போகலாம். ஒவ்வொரு நாளும் 3500 இவனுக்கு மேசன் வேலை தெரியும்னு சொன்னா 4000 ரூபா கொடுப்பாங்க, இல்லை கோலையா வேலைன்னு சொன்னா 3500 கொடுப்பாங்க. இப்போ அவன்கிட்ட கையில இருக்கு.
நீங்கள் தான் அதை சொல்லணும். பிறகு உங்களோட சைடில் இருந்து நீங்கள் பார்க்க வேண்டியது தையல் மிஷின் மூலமாக இனி தைக்க வேண்டியது, தொழிலை நீங்கள் எடுக்க வேண்டியது. எனக்கு நீங்கள் சந்தோஷமாக கோடு சொல்லணும். எனக்கு சொல்லலாட்டியும் பாஸ்டர்கிட்ட சொல்லணும். நீங்கள் பாஸ்டர் இன்றைக்கு நான் வந்து 1000 ரூபா உழைச்சிருக்கேன், 2000 ரூபா உழைச்சிருக்கேன், 600 அப்போ எங்களுக்கு என்ன நடக்குது? எங்களுக்கு சந்தோஷம். அம்மாட்ட சரி நம்ம வாங்கி கொடுத்து தையல் மிஷினில் 600 ரூபா வந்துருக்குடாப்பா, 1000 ரூபா உழைச்சிருக்காரு இந்த புள்ள, ஒரு ஹாப்பியாக இருக்குமே. அப்போ அந்த சந்தோஷத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். நிச்சயமாக இனி இப்போ என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கடலுக்குள்ளே தாண்டி இருந்தவங்களுக்கு கையை தூக்கி கொஞ்சம் உயர்த்தி விட்டுருக்கோம். இனி எழும்பி வர்றது உங்களோட கையில், சரியா? இனி உங்களோட கையில் தான் சொல்லி கொண்டு வேலைலாம் நடக்குது, அதெல்லாம் வந்து காட்டுறேன், சரியா? இப்போ தங்கச்சியோட காய்ச்சிட்டு இருந்தனால வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, டாய்லெட்டுக்குரிய வேலைகள் எல்லாம் நடக்குது, அதை காட்டுறேன். ஓகே. அடிக்கல் நாட்டப்புற நிகழ்வுகள் நன்றாக நடைபெற போகுது. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இது அனௌன்ஸ்மெண்ட், அஸ்திபாரம். இவ்வளவு பெரிய கல்ல தூக்கணுமா? தாங்க வா இன்னும் பதி நடுவில் போடியா? எஸ் வா சீமந்த கொடுங்க. ரைட் கொட்டுறனா ஃபுல்லா ஓடியா? அதில் கொட்டிட்டு கொஞ்சம் கொண்டு வேணுமா? ஓ இன்னொரு கல்லை தூக்கி வைங்க. தாங்க இன்னொரு கல் கொடுங்கப்பா. ரைட் ஓகே. இப்போ கொட்டுங்க மிச்சம். ஏன்மையா அப்படி கல் வைக்கிறேன்? காணுமா? ஓ காணுங்க. ஓகே ரைட். ஐயா உங்களோட பேர் என்ன ஐயா? கனகபிள்ளை யோகேஸ்வரன் என்ன? அவங்களோட மகள் என்ன? மகள். ரைட். மகளுக்கு கிடைச்ச உதவி எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே? என்ன சைக்கிள் கிடைச்சிருக்கு, தையல் மிஷின் கிடைச்சிருக்கு, அடுத்தது டாய்லெட்டும் வந்திருக்கு. இப்போ என்னண்டா ஐயா, இப்போ நாங்கள் டாய்லெட் கட்டி கொடுக்க போகிறோம் தானே. இப்போ மகள் போன வீடியோவில் எங்களோட கதைக்கக்குள்ள சொல்லியிருந்தாவு, இப்போ அப்பா அவங்களோட வீடு தானே இது, அவங்க எலும்ப சொல்லக்குள்ள நாங்கள் எலும்பணும்னு தான் சொல்லியிருந்தாவு. இல்லை அவ சொல்லியிருந்ததை தான் நாங்கள் அவ கதைச்சதை தான் நான் உங்கள்ட்டோட பயந்து சொல்லியிருக்காவு. இப்போ எங்களுக்கு என்ன வேணும்டா, இப்போ நாங்கள் டாய்லெட் கட்டி கொடுக்க போகிறோம் தானே. இப்போ டாய்லெட் கட்டி கொடுக்கக்குள்ள அந்த அவங்க யோசிக்கிறாங்க, நீங்கள் இப்போ டாய்லெட் கட்டணும் நீங்கள் எழுப்பிட்டீங்கண்டா அடுத்த தடவை என்ன செய்கிற என்ற ஒரு இதை எழுப்ப மாட்டோம். நாங்கள் அப்படி எழுப்ப மாட்டோம். அவைக்கு தான். ரைட். இருந்தாலும் ஐயா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வேணும் தானே. சரியா? இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். அதுக்காக நாங்கள் ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கோம். நாங்கள் இப்படி இங்கே எழுப்ப மாட்டோம் இங்கே இருந்தேன்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்றா எழுதியிருக்கோம். அதில் நீங்கள் ஒரு சைன் பண்ணி தரோம். ரைட். அந்த லெட்டரை நான் வாசித்து காட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்கள் சைன் பண்ணுங்கள். உங்களோட பேர் யோகேஸ்வரன், கோவில் குடியிருப்பு, பனிச்சங்கனி. நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க முகாமையாளர், பட்டி பாய்ஸ், மட்டக்களப்பு. எனது மகளை அவர் தற்போது இருக்கும் வீட்டிலிருந்து வெளியேற்ற மாட்டேன் என உறுதியளித்தார். சரியா? இந்த வீட்டில இருந்து வெளியேற்ற மாட்டேன் உறுதியளிக்கிறீங்க. மேற்படி பெயரை உடைய நான் என்ன நீங்கள் பேருடைய நான் எனது மகளான கௌஷிகாவை அவர் தற்போது இருக்கும் எனது வீட்டிலிருந்து எனது மகள் இருக்கும் வரை அங்கிருந்து வெளியேற கூற மாட்டேன் என எனது முழு சம்மதத்துடன் உறுதியளிக்கின்றேன். சரியா? விளங்கிட்டு தானே? திருப்பி ஒருக்கா வாசிக்கணுமா? இல்லை தானே? இல்லைன்னு சைன் பண்ணிங்க எடுத்துக்கிட்டு இல்லை கீழே சைன் பண்ணிங்கண்டா சரி எடுத்துக்கிட்டு. ரைட். ஓகே. இப்போ கௌஷிக் ஆவாங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அடுத்தது சைக்கிளும். அது என்னத்துக்காக கிடைச்சது உங்களுக்கு? உங்களோட வாழ்வாதாரம் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கிடைச்சிருக்கேனே. அதை என்ன செய்யக்கூடாது? நாம விற்கக்கூடாது. எந்த பிரச்சனை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விற்கக்கூடாது. உங்களுக்கும் அதே மாதிரி தான். இப்போ தச்செல்லாம் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டேன்டா சைக்கிளை வித்துட்டீங்கண்டா என்ன செய்யறது? விற்க மாட்டீங்க. அப்போ நாங்கள் நம்பலாம், தந்தாக்கள் நம்பணும் தானே. அதுக்காக உங்களுக்கும் ஒரு லெட்டர் எழுதியிருக்கோம். அந்த லெட்டரை நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு சரியண்டா சைன் பண்ணுங்க. சரியா? ஆனா கௌஷிகா, கோவில் குடியிருப்பு, பனிச்சங்கனி. சரியா? முகாமையாளர், பட்டி பாய்ஸ், மட்டக்களப்பு.
மேற்படி பெயருடைய நான் உதவிக்காக பெற்றுக்கொண்ட தையல் இயந்திரத்தையும் துவிச்சக்கர வண்டியையும் எந்தவொரு காரணத்திற்காகவும் விற்பனை செய்ய மாட்டேன் என உறுதியளிக்கின்றேன். சரியா? ஓகேயா? இல்லை சைன் பண்ணுங்க. ரைட். ஓகேயா? உள்ளில இடத்தோடணும். இதுல எல்லாம் முள்ளு தான் இருக்கேன். முள்ள? ஓ முள்ள முள்ள. ஒரு கார் ஓடுதுல. இந்த 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 இதால ஓடுதுமா? ஓட இல்லண்ணா இப்பதான் ஓட போகணுமா? இல்லண்ணா இன்றைக்கு தான் நான் பிறந்ததுக்கே சைக்கிள் தண்ணிக்குங்க. விலங்கல இன்றைக்கு பிறந்ததுக்கே சைக்கிளோட பிறந்ததுக்கு இன்றைக்கு தான் சைக்கிளோட போறாளாண்டா. ஓட தெரியாதா தங்கச்சிமா? ஓட பழகலாம் அண்ணா. பழகலாம். ஓ சரி சரி கலவை நாட்டுக்கு நம்பர் இல்ல மச்சான், சத்தியமா ஹாஸ்பிட்டலுக்கு போடுங்க. கையை கடிச்சு வாங்க.